ஹாய் வணக்கம் மக்களே. வெல்கம் டு செமகோல் சேனல். வெல்கம் ஜே அண்ட் பாலா. எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆமா. 2 மாசம் சீசன் இல்லாம சீசன் ஸ்டார்ட் பண்ணாம எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? போர் அடிச்சிருக்குமே. போர் தான். லைட்டா போர் அடிச்சிச்சு. ஆனா நம்ம என்ன பண்றது? சோ நாங்க சீசன் முடிஞ்சோடனே மான்செஸ்டர் யுனைடெட் மலேசியாக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிப்பா போயிருந்தோம். ஸோ நல்ல நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு. ஸோ அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இந்த ஃப்ரெண்ட்லிஸ்லாம் வர்றதுக்கு வெயிட் பண்ணோம். ஃப்ரெண்ட்லிஸ் பார்த்தோம். விடிய காலைல 5 மணி கேமு, 7 மணி கேமு. ஆமா, அதெல்லாம் சின்சியரா இருந்து பார்த்தோம். ஆமா, நடுவுல கூட கிளப் வேர்ல்ட் கப் இருந்துச்சு. கேம்ல இருந்தா திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி இது நிறைய பேரும் ஃபாலோ பண்ணவே இல்லை அந்த கிளப் அந்த காம்படிஷனை. ஏன் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லையா? இல்ல நமக்கு ஃபேவரட்டான கிளப் அது இல்லனால இல்ல ஒண்ணு அந்த முதல் தடவை தானே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஆமா. ஆனா ஒரு சர்ப்ரைசிங்கான டைம் சரியில்லை. யாரு ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சோமோ அவன் ஜெயிச்சிட்டான். செல்சி ரொம்ப ஃபார்மா இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, பிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளப் ரிவ்யூ பண்ணலான்னு. ஏன்னா எல்லா கிளப்புமே வந்து பயங்கரமாக சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் 200 300 மேலே. அதுக்கு மோஸ்டாக பார்த்தீங்கன்னா முதல் கிளப் நம்ம யாரை எடுத்துக்கோன்னா ஆர்சனல். போன சீசன்லேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு பர்ஃபெக்டான நம்பர் 9 இல்லை, ஸ்ட்ரைக்கராக ஒரு 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 ஸ்ட்ரைக்கர் இல்லை அப்படின்னு. ஏன்னா காயவச போட்டு ரைட்டு வர காயவச போட்டுட்டு பெரியனியோ போட்டுட்டு எங்களுக்கு கோல் ஸ்கோரிங் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பி 2வதாக முடிச்சிட்டானுங்க. தொடர்ந்து 3 சீசனாவே 2வதாக முடிச்சுட்டு வரானுங்க. இப்போ இந்த சீசன் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கிட்டானுங்க. இந்த சீசன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கப் அடிக்கணும், அர்த்தேதா, வேற ரீசனே இல்லை, அடிச்சு ஆகணும். ஆமா, அவனுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா phase 7ல இருக்கான். இந்த வருஷம் வந்தா 7 சீசன் நினைக்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ் வந்த மேனேஜர் வந்து 2 கப் அடிச்சிட்டான். அதே அளவுக்கு அவனும் அதான் அடிச்சான். என்ன வித்தியாசம்? இன்னும் எவ்வளவு காஸ்ட் வேணும்? எப்ப கப்? இப்ப நம்ம எம்யூ ஃபேன் நான் சொல்லுவேன், நான் வருஷம் எம்யூ ஃபேனா நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க இப்ப கப் அடிப்போம், ஏன்னா நாங்க அடிச்சு பார்த்துருக்கோம். இப்ப இருக்கிற ஆர்சனல் ஃபேன் முக்காசு பேர் கப் அடிச்சு பார்த்தது அந்த கோல்டு கப்னு சொல்லுவானுங்க, அவங்க பார்த்துட்டு கூட மாட்டானுங்க. என்ன சொல்றீங்க? இது வந்து இந்த சீசன் கண்டிப்பா ஒரு கப் அடிச்சாகணும். ஏன்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சீசனா ஆர்சனல் சிட்டி கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபைட் பண்ணி லீக் அடிக்கல. ஒரே சீசன் தான் திருப்பி லிவர்பூல் வந்தா லீக் அடிச்சுட்டு போயிட்டான். நான் ஏன் இவ்வளவு கடுப்புல பேசுறேன்னா, என்னதான் லிவர்பூல் வந்து பாசா அடிச்சிருந்தான், அதுக்கு முன்னுக்கு மென் சிட்டி அடிக்கவே விடல. ஒரு வருஷம் தான் அடிக்க விட்டான். ஆர்சனல் 3வது வருஷம் 2வது வந்து அடிச்சிருக்கணும். 3வது வருஷம் லிவர்பூல் அடிக்க விட்டான். நடுவுல இந்த கௌஷிக் வந்தாம லிவர்பூல் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். எப்படி விட முடியும்? ஆமா, ஓகே. ஆனா இந்த சீசன் வந்து கண்டிப்பா அர்டேட்டாக்கு அல்டிமேட்டான சீசன் தான். இல்ல இந்த சீசனுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜோர்ஜினோ வெளியே போயிட்டாங்க, ஸ்டெர்லிங்கும் வெளியே போயிட்டானுங்க, மடுவுக்கேன்னு ஒரு பிளேயர் வாங்கியிருக்கானுங்க, யோக்ரஸ்ன்னு ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. நானுமே என்ன நினைச்சேன்னா, இப்போ தொடர்ந்து 3 சீசனா வந்து அவன் கப் அடிக்கவே இல்லை, 2வது பொசிஷன்ல முடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப பிளேயருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஒரு டிஃபெண்டரா இருந்தா, ஒரு மிட்ஃபீல்டரா இருந்தா எல்லாருமே வெளியாவதா பார்ப்பாங்க. ஆனா எனக்குமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. ஆனா 2 பிளேயரை புதுசா கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. ஒன்னு யாருன்னா யோக்ரஸ், இன்னொருத்தன் வந்துட்டு மடுவிக்கே. நீ எப்படி பாக்குற? செல்சில இருந்து மடுவிக்கே வாங்கினது சாக்காக்கான ரீப்ளேஸா, இல்ல இது இன்னொரு வேய ஓபன் பண்றதுக்கு மடுவிக்கேன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கானுங்களா? தெரியல. அவனுக்கு செல்சியா ஒரு சுக்கா அர்த்தேதாக்கு செல்சி பிளேயர்ஸ் தான். நீங்க சும்மா கணக்கு பண்ணி பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. நான் விட்டா அடுத்த வருஷம் குக்கூர் எல்லாமே வாங்குவோம்.
இல்ல அது குக்குரேல வாங்கி இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல போல, ஏன் போய் மோடுகே வாங்கணும்? சம்மதமே இல்ல அவனுக்கு அந்த பொசிஷன்ல. அவனுக்கு தேவை நான் வந்து நாங்க வந்து பிஎஸ் பிளேயர். நாங்க எங்க வேலைலாம் முடிச்சுட்டு எங்க மைண்டை ஃப்ரீ பண்ணோம்னா நாங்க பிஎஸ் தான் விளாடுவோம், அதாவது எஃப்சி. நான் ஆர்சனல் அதில் எடுப்பேன். அவனுக்கு வந்து ஸ்காட் டெப்ட் வந்து சென்டர் பேக்ல இல்லவே இல்லை. அவனோட மெயின் வந்து கேப்ரியலு சலீபா, அதுல ஒருத்தன் போனா அவன் காரணம் சொல்லுவான், எங்களுக்கு சென்டர் பேக் பத்துல நாங்க சைன் பண்ணோம். இப்போ ஒருத்தனை வாங்கியிருக்கான், அவன் அந்த பொடியை நான் வாங்கியிருக்கான், அந்த பொடியை பிரீமியர் லீக் அடாப்ட் பண்ணோம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்சி பற்றி என்ன சொல்லணும்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு கான்ஃபரன்ஸ் லீக் அடித்தாங்க. அதுக்கு அடித்து முடிச்சிட்ட பிறகு கிளப் வேர்ல்ட் கப் வச்சு, அதுக்கு முன்னாடியே நிறைய சைனிங் பண்ணிட்டாங்க வேறு, ஜோ பெட்ரோ இந்த மாதிரி. இந்த சீசனு அவங்க பிஎல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னுமே டாப் 4 தான் வருவாங்கன்னு? செல்சி வந்து சைனிங் நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்க போனா இன்னும் கர்னாச்சோவை வாங்க போறாங்க, அப்புறம் ஏஎக்ஸ்ல இருந்து ஒரு பிளேயரை வேற வாங்க போறாங்க. வாங்கிட்டாங்களா? ஜாவி சைமன்ஸ் சேர்த்து இப்போ வாங்க போறாங்க. ஸோ பயங்கர சைனிங் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டா அவங்க வாங்கின பிளேயர்ஸ்க்காகவே அவங்க கண்டிப்பா பிஎலுக்கு வந்து ஃபைட் பண்ணும். அடிப்பாங்களா தெரில, ஆனா கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே யங் பிளேயர்ஸ். அவனுங்க கேம் ஃப்ரெண்ட்லி பார்த்தோம் நாங்க. ஃப்ரெண்ட்லில பார்த்தா எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க, நல்ல ஸ்டெமினா, எல்லாம் பொடியனுங்க, நல்லா விளையாடுறானுங்க. முக்கியமா கைசேடோ, என்சோலாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பல்மர் அன்னைக்கு 2 ஃப்ரீ கிக்கு தியாங். ஸோ நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, டேலப்பையும் வாங்கிட்டாங்க, ஜோவா பெட்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கான், டேலப் எப்படி விளையாடுவான்னு யோசிச்சேன். பார்த்தா ப்ரீ கேம்ல அவனும் பயங்கரமா விளையாடுறான் டேலப்பும். ஸோ ஆப்வியஸ்லி டேலப் ஒரு 10 கோலு, ஜோவா பெட்ரோ ஒரு 15 கோல் லீக்ல அடிச்சாலுமே, ஐ திங்க் 2 ஸ்ட்ரைக்கருமே அவ்வளோ அடிச்சா மற்ற பிளேயர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்றதுல கண்டிப்பா லீக் வந்து ஃபைட் கொடுப்பாங்க. ஆனா கன்ஃபார்மா சாம்பியன் ஆவாங்கன்னு தெரியல. டாப் 4 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனும் இதுக்கு 1.4 பில்லியன் கிட்ட செலவு பண்ணிட்டானுங்க. அடிக்கணும் இல்லைன்னா அவங்க பாருங்க லாஸ்ட் 2 பிளேயர் 1.5 பில்லியன் சொல்ற ஸ்பெண்ட் பண்றானுங்க. ஆனா இப்போ நீ யூரோப்பில் அவனுங்கள மாதிரி ஒரு கிளப்பு மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அவனுங்க மாதிரி கிளப்பு வேறு எந்த கிளப்பும் இல்லை. பிஸ்னஸ்லையும் சரி, எல்லா பிளேயரும் வாங்கிடுறானுங்க, ஆனால் கரெக்டாக வித்துடுறானுங்க, சேல்ஸ் ஆயிடுது. இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். கடைசியை வச்சதுன்னா ரொனால்டோ தான் ப்ராஃபிட்டே. அதுக்கு முன்னுக்கு ப்ராஃபிட்டே இல்ல. நம்ம எல்லாமே வந்து கடத்துக்கு போயிரும், மிச்ச காசு கட்ட முடியாம இருக்கிறான், அப்படிதான் போவோம். முழுக்க முழுக்க ப்ராஃபிட் வந்த பிளேயர்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு யாருன்னா ஸ்டொமினே வத்துமே. ஏன்னா அவன் வண்டிதான் நம்மளோட அகாடமி பிளேயர். கிரீன்வுட்லாம் நல்ல காசு தான், பட் தான் நிறைய கேஸ், அதனாலயே அவன் சம்பளம் நிறைய போய் அந்த கேஸ்லாம் அவன்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டு தான். ஏன்னா கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருந்தானுங்க. செல்சி லாஸ்ட் 2 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் பிசினஸ் செஞ்சிருக்கானுங்க. ஏன்னா சவுடியில வந்து அவனுக்கு ஒரு சின்ன கிளப் இருக்கு, குட்டி கிளப்பு, அங்க விட்டு அவனுங்க காசு அவனுக்குள்ளேயே ரெவென்யூ ஆயிக்கும். ஸோ அவனுங்க இந்த பிஎஸ்ஆர் அப்புறம் இந்த டிஎஸ்ஆர் எல்லாம் பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கு அழகா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. தாட் போலி இஸ் a very good businessman. ஆனா பட் இப்ப மேனேஜர் பழைய ஓனர் ரோமன் அப்ரோமோவிச் மாதிரி அந்த பேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல கப்படிக்கிறதுக்கு. அவனுக்கு கப்படிக்கலன்னா ஒரு சீல தூக்கிடுவான். தாட் போலி வெரி குட் பிசினஸ். இதுதான் வந்து கிளேசர்ஸ் வேற விதமா எம்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறத. எனக்கு வந்து இப்ப டாட் போலிய பார்த்தா செல்சி அப்படிதான் இருக்கு. என்ன ஒண்ணு, ஹோப்ஃபுல்லி வந்து அந்த ஓனர் வந்து நல்ல பேஷனேட்டா கப்பு தான் அடிக்க போறதுதான் அவங்க ப்ராஜெக்ட்னா ஓகே. ஏன்னா இப்போ உள்ள கிளப்போட மேனேஜர் ஸ்பேப் கூட நடுவில் சொல்லியிருக்காரு, ஒரு கிளப்பை மேனேஜ் பண்றதுக்கு அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எவ்வளவு குறைவா இருக்கோ அவ்வளவு நல்லதுன்னு. ஸோ இதே தான் வந்து ரூபன் அமோரிமும் சொல்றாங்க. இல்ல மரஸ்காவும் அதே தான் மென்ஷன் பண்ணா. என்னன்னா எனக்கு 15 இல்லைன்னா 18 பிளேயர் இருந்தா போதும். பாக்குறதுக்கு அப்படி இல்லையே, எல்லாம் அவ்வளவு பிளேயர் வச்சிருக்கான் ஸ்காட்ல. அதே மரஸ்கா தான் கர்னாச்சோவும் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஜார்ஜ்னு ஒருத்தன் இருக்கான்ல சாக்கா மாதிரி, செல்சில ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பான், செம்ம லாட்டு யங்ஸ்டர்ஸ். அவனெல்லாம் லாட விடுவானா கூட தெரியல. ஏன்னா ஹெரால்டு வாங்கி போட்டிருக்கான், அப்புறம் பெட்ரோ நெத்தோ இருக்கான், அப்போ இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் அப்புறம் எஸ்டாவியோ இருக்கான் வேற புதுசா, பலேர்மால இருந்து பயங்கரமா. ஸோ யா, ஸோ செல்சி ஆனா அவனுங்கள்ட்ட ஒன்று வித்தியாசம் இருக்கு. நீ எந்த கப்பு அனௌன்ஸ் பண்ண எல்லா கப்பையும் அடிச்சுட்டு வந்துடுறானுங்க. நீ புதுசா ஒன்று ஆரம்பிய அவனுங்கள்ட்ட எல்லா ட்ராஃபியும் இருக்கும்.
அவனுங்கிட்ட இல்லாத ட்ரோஃபி அதுதான் இல்லை. செல்சியோட ப்ளூ பிரிண்ட் ஐடென்டிட்டி. அதனால லண்டன்ல அவனுக்கு தான் பிகஸ்ட்னு சொல்லுவானுங்க, நானும் அதான் ஆமான்னு சொல்லுவேன். ஆமாம், அவனுங்களுக்கு நிறைய ரெவென்யூவும் வருது பிளேயர் விற்கிறனால. அதுலேயும் சேர்த்து அவனுங்க வந்து நல்ல பிஸ்னஸும் பண்ணிடுறானுங்க. இப்போ நீ போய் யங்கஸ்ட் பிளேயரை போய் ஒரு கிளப்பில் போய் தேடணுன்னா போகிறதே செல்சிக்கு தான். ஏன்னா அவ்வளோ பிளேயர் வச்சுருக்கானுங்க. நான் இப்போ நீ பார்த்தனா ஆர்சனல் கூட அவனுங்க போய் மெடுவைக்கு அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தானுங்க. வேற யாரும் எந்த பிளேயரும் இல்லையா லெஃப்டிங்கில். இதை வேற கிளப் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆர்சனலுக்கு வேற எதுவும் தெரியும். ஆர்சனல் வந்து தெரியல, அது அவங்களோட ஐடியால எந்த அளவுக்கு கன்வின்சிங். எப்பயுமே ஒரு செல்சி பிளேயர் ஹசார்ட் மட்டும் ரேல் மேட்ரிட் போகாம இருந்தது அவனையும் வாங்கியிருப்பான். அவனையும் வாங்கியிருப்பாங்க. அதான் உண்மை கதை. சரி, இந்த சீசன் வந்து மரஸ்கா என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் ரேஸில் இருப்பான்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. ஏன்னா 1வது இல்லைன்னா 2வது பொசிஷனில் இருப்பான். டைட்டில் அடிப்பானான்னு எனக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா புது பர்ஃபெக்ட் நம்பர் 9 வாங்கியிருக்கானுங்க, ஜோ பட்ரோவும் டெலாப்பும். இவனுங்க 2 பேரும் எப்படி அவனுக்கு சிஸ்டம் கீழே ஒர்க் ஆவானுங்களா ஒர்க் ஆக மாட்டானுங்கன்னு ஒரு டவுட்டு தான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்லியும் ஒரு கிளப்பு வேர்ல்ட் கப்பையும் வச்சு பிஎல்லை வந்து டிசைட் பண்ண முடியாது. இது மாதிரி சாம்பியன் லீக்கு பல காம்படிஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து தான். ஏன்னா அவனுக்கு இன்ஜர் ஆகாமல் பார்த்துக்கணும் மொதல் விஷயம். அந்த கண்டினியூட்டியும் கண்டிப்பாக இருக்கணும் டீமில். இது என்னை பொறுத்த வரைக்கும் பால்மேருக்கே அந்த செல்ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. இப்போ 2-3 கேமில் கோல் போடலன்னா அடுத்த கேமில் வந்துட்டு கண்டிப்பாக அவன் வந்து சோலோவாக ட்ரை பண்ணுவான் நிறைய பந்து. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் அது மிஸ் ஆகட்டும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அவன் போன சீசன் 10 கேம் என்னமோ கோல் அடிக்காமல் இருந்தான். 10 கேமோ 6 கேமோ என்னமோ. அதிலே நம்ம பார்த்தோம் என்னடா இதோட முடிச்சா கோல் பவர் முடிச்சான்ட்டு. இப்போ புது பிளேயரும் வந்திருக்கானுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து விளாண்டானுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்சி மேலே வந்துருக்கு. அது கெமிஸ்ட்ரி தானே, விளாடலாம் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும். அதுக்குதான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவ்வளோ பிளேயர் இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி வரவும் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பொறுத்து இருக்கு. இது எல்லா கிளப்புக்கும் அதுதான். ஓகே, இப்போ அடுத்த கிளப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா தோத்தனம் வந்து புது கோச் வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க. இது நீ எப்படி பார்க்குற? பிரென்ஃபோர்ட்லேருந்து புது கோச் வந்திருக்கான். அவங்ககிட்ட வந்து போன சீசனே நம்மக்கிட்ட பிரென்ஃபோர்டில் என்ன பார்த்தோன்னா ஃபுல் அட்டாக்கிங் தான், கவுண்டர் அட்டாக் தான். அது வந்து அவனோட ஒரு மார்க்காகவே இருந்துச்சு. வீசாவும் இன்னொன்று எம்புமும் 2 பிளேயருமே வந்துட்டு குட் கெமிஸ்ட்ரியாக இருந்தனால அது ஒர்க் ஆனிச்சு. இது வந்துட்டு டோட்டன்ஹாமுக்கும் ஒர்க் ஆகுமா இந்த சீசனு? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டொட்டன்ஹாமோட பிளேயர்ஸும் அந்த மாதிரி தான். ஏன்னா நேற்று நான் கேம் பார்த்தேன், டொட்டன்ஹாம் கேமு. அவன் அந்த கேம் தான் விளாடுறான். ரிச்சார்லிசன் வேர்ல்ட் கப் வந்துருச்சுல, ஸோ அவன் வந்து நல்லா ஒரு நல்லா விளாடணும்னு சொல்லிட்டு விளாடுவான். நேற்று ஒரு 2 கோல் அடிச்சான், பயங்கரமான கோல். அப்புறம் இன்னொருத்தன் எசேயை வாங்க போறானுங்க. யாரு? எசே இப்ப க்ளோஸ் ஆச்சு டீலு. ஸோ அவனுமே ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் கிரியேட் பண்றது. இந்த அட்டாக்கிங் யாருமே சொல்லலாம், மும்பை சொல்லலாம். ஆனா லெஃப்ட் சைடு. ஸோ ஃப்ராங்க் வந்து நல்ல ஒரு கோச்சு. அவனோட பிரின்சிபல்ல ரொம்ப கரெக்டா இருப்பான். அவன் ஐடியால இதுதான் நான் செய்ய போறேன், இதுதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும்னு. பிளேயர்ஸ் எல்லாம் ஒத்தடிச்சாங்கன்னா ஓகே. அப்படி ஏன்னா அந்த சூப்பர் கப் லாஸ்ட் மினிட்ல போய் கோல் விட்டானுங்க. பிரென்ஃபோர்டுமே எம்யூ கூட அதான் பண்ணானுங்க. ஸோ அது ஒன்றும் செய்ய முடியாது, அது போக போக தான் பில்ட் ஆகும். யூசிஎலுக்கு போக ட்ரை பண்ணுவானுங்க. ஏன்னா போன வருஷம் அவனுங்களும் எம்யூ கீழே முடிச்சானுங்க, 16வது நினைக்கிறேன், யூரோப்பா லீக் ஜெயிச்சனால, விச் இஸ் வெரி குட். அவனுக்கு யூசிஎல் போயிட்டானுங்க. இந்த வருஷமும் யூரோப்பா லீக் இல்லைன்னா யூசிஎல் போகணும்னு பார்ப்பானுங்க. பார்ப்போம். கூடோஸ் வாங்கினது நைஸ் நல்ல சைனிங். ஏன்னா அவனோட எப்படி சொல்றது, கிராஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும், சாலிட்டா இருக்கும். இன்னொன்னு ஸ்ட்ரைக்கருக்கும் அதுதான் தேவை. ஒரு பெரிய ப்ளோ தான் அவனுங்களுக்கு. அவனா சொலங்கியும் இருக்கான் ஸ்ட்ரைக்கர்னு. அவன் போன சீசனே பாதி சீசன் அவுட் ஆயிட்டான். இந்த சீசன் வாங்கிட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அட்டாக். அவ்வளவுதான், அவங்களை பத்தி பேச வேற எதுவும் இல்ல. அதான் டீம் அவ்வளவுதான். ஓகே, அடுத்ததா நம்ம யார் போனா மென் சிட்டி. போன சீசனே பார்த்தோம், 10 கேமு
வரிசையா தோத்துக்கிட்டே வந்தாங்க. என்னடா பெப்புக்கே அடி செருக்குதான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்புறம் நடுவில் ஒரு கேம் ஜெயிச்சாடுங்க, மறுபடியும் தோத்தாடுங்க. இந்த சீசனு வெறி கொண்டு வருவானா இல்ல அதே மாதிரி? அவன் அப்படி தோத்துமே 3ஆவதா தான் முடிச்சான். ஆமா. which is 4 வருஷம் பிரீமியர் லீக் ஜெயிச்சுட்டு டாப் 3ல முடிக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல அவன் டீம் நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, அவனுக்கு வந்து 3 சீசனா வந்து 4 சீசனா வந்து பிஎல் அடிச்சிட்டானுங்க, ட்ரிபிளும் அடிச்சிட்டானுங்க. இப்போ நீ அதே ஸ்குவாடை வச்சு அடுத்த சீசனுக்கு போகும்போது அந்த பிளேயருக்கு என்ன ஒரு எம்பிஷனாக இருக்கும், அடுத்த என்ன கப் அடிக்கணும்ட்டு. ஏற்கனவே ட்ரிபிள் ஜெயிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறம் என்ன வேண்டியன்னு இருக்கு. அப்போ தான் வந்து ரீபூல் பண்ணணும். அவனுக்கு வந்து அது பண்ணவே இல்லை. போன சீசன் அது பண்ணல, அது பெரிய மிஸ்டேக்காக இருந்துச்சு. இன்னொன்று பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஜனவரியிலேயே 4 பிளேயர் வாங்கினானுங்க. நிக்கோ கோன்காலஸ் வாங்கினானுங்க, சுசானோஃப் வாங்கினானுங்க, மார்மூஷியா வாங்கினானுங்க. ஸோ ஓகே, நாட் பேட். ஆனா இந்த சீசன் சாவட்டி செர்கி அவனை மார்க் பண்ணோம், பெஸ்ட் பிளேயர், வேற லெவல். டி பிரைனை 2 times அவன் கந்தி பண்ணுவான். செர்கி டைம் எடுத்துக்குவான் கண்டிப்பா. அடுத்தது வந்து நான் சொல்லணும்னா செர்கி ரைண்டர்ஸ். வாவ், வாட் அவன் எப்படி சொல்றது, அவன் ஒரு டைமண்ட் மாதிரி. ஏன்னா நான் ஏசி மிலான் வச்சு நாங்க வந்து அவன் சொன்ன மாதிரி தான் ஃபீஃபா வந்து சும்மா ஃப்ரெண்ட்லிலாம் விளாட மாட்டோம். நாங்க அனலைஸ் பண்ணி ஃபார்மேஷன் லைன் பை லைன் பிரேக் பண்ணோம். ஃபுட்பால்ல பேசிக்கா 3 லைன் இருக்கும். ஸோ அந்த லைன்லாம் ஃபோக்கஸ் பண்ணி விளாடுவோம். ஸோ அந்த ரைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். மென் சிட்டி வச்சு விளாண்டேன், வெரி நைஸ் டு பிளே. இன்னைக்கும் நான் பார்த்தேன் ஹைலைட்ஸ் வூல்ஃப் கூட. வா, வாட் அ கேம் பிளே. 2 அசிஸ்ட், 1 கோல். லாட்டேல ஒரு டெபியூ, பிரீமியர் லீக் டெபியூ. பிளஸ் வந்து பேக் ரூம் ஸ்டாஃப் எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க, புது கோச்சிங் ஸ்டாஃப் இது. ஸோ அவங்களுமே புது பேட்டர்னோட தான் வர போறாங்க மென் சிட்டி இந்த சீசன். நான் நேற்று பார்த்தேன், ஒரு 25 மினிட்ஸ் வூல்ஃப் பயங்கரமா ப்ரெஷர் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மேன் சிட்டியோட பேக் லைன் பாத்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினா நின்றாங்க ஆஃப் சைட்டுக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கே முடியல. இங்க சொல்றானுங்க ஈசாக்கு லிவர்பூல் போயிட்டானா அவன் டாப் ஸ்கோர் அடிப்பான், ஆர்சனல் கைக்குவாரஸ் அவன் டாப் ஸ்கோரர் அடிப்பான், பெஞ்சமின் ஜெஸ்கோ வாய்ப்பு இருக்காங்க. ஹாலாண்டு நேற்று ஒரு அடியை பார்த்தேன், சலாக்குன்னு போய் போந்துச்சு. அவன் தான் மறுபடியும் கோல்டன் பூட் அடிச்சு இந்த வருஷம் கோல்டன் பூட் அடிப்பான்னு நம்பி தோணுது. சிட்டிக்கு வந்து இந்த வருஷம் ஒரு என்ன ஏமா இருக்கணும், ஒன்னு சாம்பியன்ஸ் ஜெயிக்கணும். ஏன்னா புது பிளேயர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா முதல் பிரீமியர் லீக் ஜெயிக்கிறது தான் பேப்போட டார்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா புதுசா அந்த மொட்டை அடிச்சுட்டான் பாருங்க முதல் வருஷத்துல. ஆமா ஆமா, இந்த மொட்டை இந்த வாட்டி ஒரு கிளாஸ் ஆஃப் மொட்டஸ் தான். கோனே பாஸ்டா கான. ஆனா நேத்து விளாண்ட கேம்ல வந்துட்டு கிப் எண்டர்சன் இல்ல, அவன் வெளியே வரான். அவன் கன்ஃபார்ம் வெளியே வரான். ஏன்னா 2 சீசனா சொல்லிக்கிட்டு இருக்கான் பேப்புக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அக்காஞ்சி விளாடவே இல்ல கேம்ல. அதான் சொல்றேனே, நான் அவன் சொல்லிட்டா லிஸ்ட் சொல்லிட்டா. டோக்லஸ் லூயிஸ் மென் சிட்டி பிளேயர், அவன் கேரியர் போனது காரணமே அவன் தான். இப்ப ஜுவென்டஸ்ல இருக்கான், நோட்டிங்க வாங்க போறான்னு ஊசி வந்திருக்கு. அடுத்தது கிரீலிஷ், அவன் தான் அஸ்டன் வில்லாவை டிவிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து கொண்டு வந்தான் பிரீமியர் லீக். லிவர்பூல் 7 அடிச்சான், அங்க போனவனே அவன் எல்லா கப்பும் அடிச்சான். பட் அவனோட கேம் பிளே அவன் இழந்துட்டான். ஸோ சிட்டி இந்த மாதிரி ஒரு ஆள் 2 நிறைய பேர், சாமியல் நஸ்ரியோட கேரியரும் அப்படிதான். ஸோ 1-2 இல்லை, நிறைய பிளேயர் சிட்டி, அது சிட்டிக்கு நார்மல். பேப் கீழே கிட்டத்தட்ட 250 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து வேஸ்டட் ஆயிருக்கு. ஒன்னொருத்தன் கெல்வின் பிலிப்ஸ், அவனும் நல்ல பிளேயர், அவனையும் வீணாக்கணும். இதுதான் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இப்ப ட்ராஃபர்ட்டை வாங்கியிருக்கான். எதுக்கு ட்ராஃபர்ட்டை மறுபடியும் வாங்கினான்னு தெரியல. ஏன்னா அவனையும் வேற வாங்கியிருக்கான். ஸோ டொனாருமாவையும் வாங்க போறானா. ஸோ பேப் வந்து வீட்டுல ஒண்ணுதான், பேப் வந்து ஸ்பெண்ட் பண்ணலன்னா பேப்னால பெர்ஃபார்மே பண்ண முடியாது. சர்டன் மேனேஜர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஃப்ராங்க்லாம் எனக்கு என்ன ஒண்ணு பிடிக்கும்னா, லிமிடெட் பட்ஜெட்ல அவனால என்ன செய்ய முடியுமோ அவன் டீம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பான். ஆனா பேப்னால முடியாது, பேப் எல்லாம் ஓடிடுவான். ஸோ இந்த வாட்டியும் காசு இருக்கு, சாம்பியன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு, அதுதான் அவன் பண்ணுவான். அவனுக்கு வேற என்ன தெரியும். போன சீசனே ஒன்று சொல்லிட்டு இருந்தானுங்க, ரொட்ரி இல்லாதனால அவனுங்களோட கேம் வந்து பாதி கேம் வந்து லூஸ் பண்ணானுங்க. இந்த சீசன் அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. இப்ப இந்த சீசனும் பார்த்தா அவன் மறுபடியும் இன்ஜெக்ட்ல இருக்கான், இன்னும் டைம் வேணும் அப்படின்னா ரிகவரி. எல்லா கப்பும் அடிச்சிட்டாங்க. ஸ்பெயின்ல போய் யூரோ
வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் அதுக்குள்ள நல்லா நல்லா கவர் பண்ணிட்டானா வேர்ல்ட் கப் கண்டிப்பா ராட்ரியை கூப்பிட்டுருவானுங்க விளையாடுறதுக்கு. அவ்வளவுதான். நிக்கோ கோன்சால்ஸ் பாருங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான். நிக்கோ ஈவன் நேத்துள்ள கேம்ல பார்த்த சின்ன பையன் அவன் பாப்னு ஒரு பையன் வந்து பாப் 3 வருஷமா இருக்கான் டீம் ஃபர்ஸ்ட் டீம்ல. இப்பதான் நல்லா பாடிலாம் ஏத்தி நல்லா ஸ்டார்ட் அப் லைன்ல இருந்து இப்ப லெஃப்ட் விங்ல வர்றான். நேத்துள்ள கேம் பார்த்தா லூயிஸோ சாவடி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேயர் கொடுத்திருந்தான். செவினோ ஏன்னா சவினியோ வந்து ஜிரோனால இருந்து வாங்கினானுங்க. ஜிரோனா யாருன்னா மேன் சிட்டியோட பிரதர் கிளப், சிஸ்டர் கிளப். சோ 50-70 மில்லியன் நடந்து இப்ப 50 மில்லியன் அவனுக்கு முழுக்க எல்லாமே ப்ராஃபிட் தான். சோ சவினியோ வந்து ஸ்பர்ஸ் வந்து எஸ்ஏ டீலையும் சவினியோ டீலையும் செப்பரேட்டா தான் ஒர்க் பண்றானுங்க. செப்பரேட்டா ஒர்க் பண்றதுனால 2 டீலும் அவனுக்கு வேணும். ராட்ரிகோ வந்து ஏன் மென் சிட்டின்னு சொல்றான்னா அவனுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாத இடத்துல வந்து விளாடணுமா, ப்ரெஷர் இல்லாத என்வாயர்மெண்ட்ல விளாடணுமா. ஸோ மேன் சிட்டி ஸ்டேடியம் வந்து ஃபுல்லா ஆகாது அந்த சைட்டு, அதை அவனுக்கு காட்டவும் மாட்டானுங்க. ஸோ அவன் போறதுக்கு அவன் ஓகே தான். அதனாலதான் மேன் சிட்டிக்கு போனா ப்ரெஷரே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். செர்கிஸ் இருந்தாங்க கோல் அடிச்சான். ஆமா, இது வரைக்கும் மேன் சிட்டி பத்தி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்த்தா மான்செஸ்டர் யுனைடெட் போன சீசனே வந்துட்டு எமிரேட்ஸ் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் தென்னாக்கு போன பிறகு டாப் 6க்குள்ள இல்லை டாப் 8க்குள்ள வருவோன்னு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை. அது வந்து 16 நாங்க எதிர்பார்த்தோம். எமோரிம் அப்படி சொல்லவே இல்லை. டாப் 8 டாப் 6க்குள்ள நீ ஃபேன்ஸ் மத்தியிலே நீ வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா இருந்தாலே நீ வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? நாங்கள் வந்து 15வது நம்ம வந்து கொஞ்சம் ஆனா கிளப் அந்த ஸ்டாண்டர்டை வச்சிருக்கான்னு கேட்டா நாங்க ரொம்ப டீப்பா பாக்குறதுனால இல்ல. சோ நான் வந்து இல்ல நானும் அதுதான் சொல்ல வரேன். நம்ம எதிர்பார்த்து தான் வந்த பிறகு ஒரு லெவலாக தான் இருக்கும். நம்ம வந்து டைட்டில் ரேஸ்க்குலாம் ஒன்றும் போக கிடையாது. ஆனால் இவ்வளோ கீழே இருப்போன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய கேம் தோத்தோம். அவன் ட்ரை பண்ண சிஸ்டம்லேயே வந்து பல டைம் ஒர்க் ஆகுனுச்சு, பல டைம் பிளே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இன்னுமே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு ஆயிலண்ட் பாதி கேமில் இறங்கினா சப்போர்ட் பண்ணுவான், நிறைய நேரம் நிறச்சோம், கை விட்டான். அதுக்கப்புறம் கோல் போட யாருமே இல்லை. ப்ரூனோ தான் நம்பி எதுவும் சொல்ல மாட்டேன் நானு. அவன் வந்த புதுசுல டெபியூலே கோல் அடிச்சான். சாம்பியன் லீக் டாப் ஸ்கோரரா இருந்தான். 7 கோல் 5 கோல் வச்சிருந்தான். அவன் கூட ஃபீட் பண்ற பிளேயர்ஸ் கர்னாச்சோ, ராஷ்வர்ட், ஆந்தனிலாம் அவனுங்களே ஒரு தைரியம் இல்லாத பிளேயர்ஸ், வெட்டி போறதுக்கே தைரியம் இல்லாத பிளேயர்ஸ். எப்படி ஒரு பந்து தட்டி அடிக்க சொல்லுவான்? அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ லாஸ்ட் சீசன் ராஷ்வர்ட் வந்து லோன்ல போனோடனே, சஞ்சோ லோன் அனுப்பினோடனே எம்யூ வந்து அதான் சொன்னான், உன்னால வந்து ஒரு பிளேயர் தான் வாங்க முடியும், நீ டோர்கு தான் வாங்கணும். அவனுக்குமே ஒரு லெஃப்ட் பேக் தான் வேணும், லெஃப்ட் விங் பேக். ஸோ அவனுங்க அட்டாக்கர் யாரையுமே ரிப்ளேஸ் பண்ணல, அது அவனுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்டாம்காக ரெடியா இருங்க அப்படின்னு வந்து எமோரிம் சொல்லியிருந்தான். ஸோ இப்போ நான் என்ன பாக்குறேன்னா, என்னதான் இந்த கர்னாச்சோ போய் இவனுங்கெல்லாம் வந்தாலும் இப்பதான் அவனுங்க ஒரு நியூ ஃபுட்பாலே விளையாட போறானுங்க. புது இதுக்கு முன்னுக்கு வைப்ஸ் தட்டி போய் தூக்கி போடு ஏடிங்களா ஃப்ளூக்ல தான் வெட்டு முடிஞ்சா வெட்டி அடி. ஒரு பிளானே இருக்காது, ஐடியா இல்லாத ஒரு பசங்க. ஏன்னா ஒரு ஆனர்ஸ் நான் 4 வயசுல இருந்து பந்தலாடு பாத்துக்கிட்டு இருக்கேன், எம்யூ தான் சப்போர்ட் பண்றேன். போன வருஷம் யூரோப்பா லீக் ஃபைனல் வந்து தோக்கணும்னு நான் பாலா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இவனுங்களுக்கு இருந்தானுங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் விலைக்கு இருக்க முடியாது, சம்பளம் கூட. இப்ப யூசிஎல் பூராதனால அப்புறம் யூரோப்பா லீக் பூராதனால சம்பளம் எல்லாம் இறங்கிருச்சு. ஸோ யாரு மத்தி எம்யூ விளையாட போறான்? அந்த மனசுல இருக்கிறவன் தான் இருப்பான். காசுக்காக இருக்கிறவனும் இல்லைன்னா காசுக்காக எல்லாம் விளையாடுவானுங்க. எம்யூ நம்ம ரக்னிக் சொன்னா ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யணும்னு, அதை தான் எமோரிமோ இனியோஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த கர்னாச்சோ, ராஷ்வர்ட் இவங்கெல்லாம் இவால்வ் ஆகாதான் பிளேயர்ஸ். இப்போ உள்ள ஃபுட்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் இவால்வ், ஒரு பொசிஷன் விளையாடுற பிளேயர் இருக்க மாட்டான். அவனால எல்லாமே செய்ய முடியும், அவனால தட்ட முடியும், அவனால நின்று ஓட முடியும். இப்படி நிறைய ஒரு ஃபீச்சர் இருக்கும் போதுதான் நிறைய டிஃப்ரெண்ட் கேம் பிளே விளையாட முடியும். எமோரிம்னால அது இதுக்கு முன்னாடி செய்ய முடியல. ஸோ அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நாங்களுமே போன சீசன் ஆசைப்பட்டோம் குஞ்சா எப்படியாவது வாங்கிடணும்னு வூல்ஃப்ல இருந்து. ஏன்னா அவன் வந்து எல்லாமே செய்வான், அவன் கிட்டத்தட்ட ஒரு ப்ரூனோ மாதிரி தான். ஆனா ப்ரூனோ கிட்ட இல்லாததெல்லாம் அவன் கிட்ட இருக்கு. அப்படி ஒரு எனக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓகே, அவன் வந்து போன சீசன் வந்துட்டு ஒரு 15 கோல் அசிஸ்ட் பண்ணியிருக்கான். 70 மில்லியனுக்கு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான பிளேயர்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி தான்.
அந்த வேலைக்கு அவன் ஜாஸ்தி தான். எம்பவும் சரி. மதுவகைக்கு 55 மில்லியன் கொடுக்குறானுங்களே. இல்ல அது வந்துட்டு இப்ப நான் வந்து கிளப் வந்து அப்படி கொடுக்குதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம விலை கொடுத்து வாங்கினதே வந்து அதிகப்படியான விலை கொடுத்து தான் வாங்குறோம். இப்ப 70 மில்லியன் அதிகமான விலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து யூரோ பிரிட்டிஷ் பவுண்ட்ல வந்து 69 மில்லியன் கிட்ட தான். அது 69 மில்லியன் பிளஸ் ஆட் ஆன். ஒரு இங்கிலீஷ் கிளப்ல இருந்து ஒரு அட்டாக்கரை நீங்க வாங்கினாலே பழைய எம்யூனை இந்த சைனிங் 100 மில்லியனுக்கு பண்ணிருக்கோம். இதுதான் கரெக்டான பிரைஸ். இதே பிரைஸ் தான் மென் சிட்டி முன்ன ஸ்டோன்ஸ் வாங்கினா, ஸ்டோன்ஸ் 55 மில்லியனுக்கு வாங்கினானு, வால்கரா வாங்கினா 60 மில்லியன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணா. ஏன்னா பென் ஒயிட் ஏன்னா இவங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் இங்கிலீஷ் லீக்ல விளையாடுறாங்க. அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே எக்ஸ்ட்ரா கட்டி தான் ஆகணும். ஆனா இவன் குஞ்சா வந்து இங்கிலாந்து பிளேயர் கிடையாது. ஆனா குஞ்சா ஆல்ரெடி பீக்கா பிரீமியர் லீக்ல பீக் ஏஜ்ல செய்யறான். இதே வந்து 28 வயசுல 69 மில்லியனுக்கு வாங்கினா எனக்கு கேட்டீங்கன்னா இது விலை கூட தான். 25 to 26ல இருக்கிற பிளேயர் தான் பீக் ஏஜ் பிரீமியர் லீக்ல விளையாட. அந்த பீக் ஏஜ்ல அவன் பீக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பிரைஸ் கொடுக்கறது எனக்கு கேட்டா நோ இஷ்யூ. அதுவும் எம்யூ வந்து இப்ப டீலெல்லாம் வந்து வெரி 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 நோட் பண்ணி ரொம்ப குறைச்சி பார்கெயின் பண்ணி மேக்சிமமா குறைச்சி தான் வாங்குறான். ஏன்னா பெஞ்சமின் செஸ்கோட ஏஜென்ட் சொல்லியிருந்தான் எம்யூ வந்து அவங்க லிமிட்டை சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்னோட சொந்த கமிஷனை குறைச்சி தான் இந்த டீலை வந்து சரிப்படுத்தேன், டீலை ஓகே பண்ணேன். ஏன்னா எனக்கு பிளேயர் முக்கியம். ஸோ இன்னமே ஒரு பிளேயர் வந்து அவன் சொல்றான் பாருங்க, அவன் வந்து நியூ காசல் பேருந்தான். நியூ காசல் அவனுக்கு வந்து அன்டில் 280K வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்கான் வாரம். ஒரு வாரத்துக்கு 280K. எம்யூ வந்து இப்போ 160 தான் கொடுக்குறான். யூசிஎல் போனா அடுத்த வருஷம் அவனுக்கு வந்து 200K ஆகும். ஸோ இது வந்து அவன் பாருங்க, அந்த பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை எனக்கு சம்பளம் கதை இல்லை, நான் எம்யூக்கு வர போறேன். ஏன்னா எம்யூ ரீவீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னு இல்ல, நான் என்ன ஆட் பண்ண விரும்புறேன், எம்யூல கேரிங்டன் 50 மில்லியன் செலவு பண்ணியிருக்கானுங்க. சாலிடான வேற லெவல்ல இருக்கு. கல்ச்சர் மாறிடுச்சு. நம்மளுக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது. இவ்வளவு நாள் எம்யூ வந்து பின்தங்கி இருந்துச்சு. நம்ம ரொனால்டோனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு மாற்றமோ. நான் போன வாரம் நானும் பாலம் மறுபடியும் ரொனால்டோவோட அந்த 1.5 hour இன்டர்வியூ பார்த்தோம். வார்த்தைனாலதான் இப்ப எம்யூல இவ்வளவு மாற்றம். இல்லைன்னா எம்யூ வந்து போன வருஷம் ரெலிகேட் ஆயிருக்க வேண்டியது. எமோரிமோ இனியோஸ் இல்லைன்னா ரெலிகேட் ஆயிருக்கும் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவன் டீம் அப்படி ஒரு பிளானே இல்ல. இப்ப 20 டீம் பிரைட்டன் பாருங்க, பிளேயர் வைக்கிறதுல என்ன வேகமா இருக்கும் வாங்குறது. நம்மளால அது ஒரு தடவை கூட ஒரு சீசன் ரிப்பீட்டிவா 2 சீசன் யாச்சும் நம்மளால வைக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நேத்து வந்த சண்டையில அந்த விளையாட்டு விளையாண்டு 3 வருஷம் வெஸ்ட் கூட. ஏன்னா வாங்கியிருக்கானுங்க. அவன் டீமுக்கு எந்த பிளேயர் ஜாக்கா வாங்கி அப்கிரேட் பண்ணுது. அந்த கேம் பிளே டிஸ்டர்ப் பண்ணாம, ஏன்னா இப்ப டெக்னாலஜி அவ்வளவு வந்துருச்சு. அப்போ வந்தப்ப எம்யூ இப்பயும் அப்கிரேட் பண்ணாம இருந்துருந்துச்சு. இந்த சீசன் இப்போ உள்ள டீம்ல சயின்டிஸ்ட் இருக்கானுங்க, நியூட்ரிஷன்ஸ் இருக்கானுங்க, அப்புறம் நான் எப்படி தூங்கணும் என்னமோ ஒரு எம்யூல என்னமெல்லாம் இருந்ததே இல்லை. இப்பதான் தடவை எம்யூ கிட்ட வந்து நியூட்ரினிஸ் எடுத்திருக்கானுங்க. அப்புறம் வந்து சாப்பாடு கிச்சன் 8 மாஸ்டர்ஸ் 24 வருஷமா ஒரே செஃபா இருந்திருக்கான். இப்பதான் செஃபா மாத்தி இருக்கானுங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன், எம்யூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யூரினல் செக் பண்றது இன்ஸ்டன்டா. அவங்க யூரினை வந்து எந்த பிளேயரோட யூரின் இல்ல, எவ்வளவு தண்ணி குடிக்கிறானுங்க, இவனுங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும், இவனுங்க யூரின்ல வந்து ட்ரக்ஸோ இல்லைன்னா ஆல்கோஹால் இருக்கா, இதெல்லாம் வந்து எல்லாம் அங்கேயே செக் பண்ணிடும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு சிஸ்டம். இன்னொன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு. ஏன்னா எம்யூல அவ்வளவு இன்ஜுரி கேஸ். எதனால? ஓவர் யூஸ், பிளேயரை மேனேஜ் பண்ண தெரியல, பிளேயர்ஸ் இல்ல. இருந்த இப்ப எம்யூல 11 பிளேயர்னா அவன் தான் பெஸ்டா இருப்பான். மிச்சம் ஸ்டாப்லாம் பாத்தீங்கன்னா அவுட்டான பிளேயர் தான் இருப்பான். மொத்த டீம் அப்படி இல்ல. இவன் லியோபுல் எக்கித்தேக்கியை வச்சுக்கிட்டு இப்ப இவனை வாங்க போறான், ஈசாக்கு, இன்னொரு ஸ்ட்ரைக்கரை. புரியுதா? அந்த டெப்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பிரீமியர் லீக்கோட ப்ரெஷர் வந்து வேற மாதிரி. நம்ம வந்து நான் அந்த இந்த கேமரா இருக்கும் தெரியுமா, ரெஃபரியோட அந்த கேமரால நான் பார்ப்பேன் கேம், வேற மாதிரி இன்டென்ஸான கேம். ஸோ எம்யூக்கு அந்த இன்டென்ஸ் அவுட்டு. கர்னாச்சோலாம் போட்டோ அடிச்சுக்கிட்டு நான் அந்த குவாலிட்டியே இல்ல. யூ ஆர் மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர், யூ ஷுட் பி டிஃபரெண்ட் அமாங் அதர்ஸ். ஆனா இதெல்லாம் நார்மல் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேனா இருந்து நம்ம எதிர்பார்க்கறது வேற. ஆனா ஒரு பிளேயரா இருந்து அவனுங்க செய்யறது இது அவனுங்க நினைக்கல. அவனுங்க வரணும், கோல் அடிக்கணும், ஒரு பேர் வாங்கிடணும், அதுக்கப்புறம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அலெக்ஸ் ஃபெர்குசன் எல்லாமே ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. அலெக்ஸ் ஃபெர்குசனும் டேவிட் கிலும் அந்த ஸ்டாண்டர்ட் அவனுங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல.
மேன்செஸ்டர் யுனைடெட் எப்பயுமே மேன்செஸ்டர் யுனைடெட்டா தான் இருக்கும்னு ஒரு கிராண்டடா எடுத்துக்கிட்டது. பிளேயர்ஸ்லாம் திருப்பி தண்ணி அடிக்க போனது, மார்க்கஸ் ராஷ்வர்ட்லாம் பார்ட்டி பண்ண போனது, இங்க ஆரம்பிச்சது அது. பொக்பாவா இருக்கட்டும், லிங்கார்டா இருக்கட்டும், நல்ல பிளேயர்ஸ். எப்ப ராஷ்வர்டுக்கு 3 லட்சம் சொல்லி சம்பளம் கொடுத்து 10ஆம் நம்பர் கொடுத்தாங்களோ அப்பயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது முடிஞ்சு. உங்களுக்கு நான் அப்பயே சொல்லுவேன், இந்த ராஷ்வர்டு வித்துடணும், வெளியாக்கணும், டிராப் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? எம்யூ விட்டு பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ 2 விஷயம் எம்யூ பற்றி என்ன சொல்லணும். அடுத்ததான் வந்து பலேபா வாங்குறதுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனை கேட்குறது 80-90 மில்லியன் கேட்குறானுங்க. இன்னும் நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஆல்ரெடி 200 மில்லியன் செலவு பண்ணிட்டு வேற, இப்போ இன்னொரு 90 மில்லியன் தேவையா? இப்ப வாங்க மாட்டானுங்க, வெளியாயிட்டானுங்க எம்யூ டீல்ல இருந்து. நெக்ஸ்ட் இயர் இந்த டீலை ப்ரொசீட் பண்ண போறானுங்க. ஓகே, இந்த சீசன் பலேபாக்கும் எம்யூக்கு தான் போனோம். ஸோ நெக்ஸ்ட் அவனும் புஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டான் நெக்ஸ்ட் சீசன். எம்யூ வந்து இப்போ வந்து பாடாமா சொன்னாரு, வார்டன் கிறிஸ்டல் பேலஸ் பிளேயர் வார்டன் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அட்லாண்டால இருக்கிற எடர்சன் அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பரா. பலேபா வந்து இன்னைக்கு அவரோட கேப்ஷன் அப்லோட் பண்ண போட்டோ வீடியோல ஒன்னு ரியோ ஃபர்டினேண்ட் போட்ட கேப்ஷன் ஐ ஆம் ஏ பலேபா அப்படின்னு வர பாய்ச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அதுலதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் 2026 we are getting பலேபா. இந்த வருஷம் வார்டன் கிடைச்சிச்சுன்னா வெரி குட். நெக்ஸ்ட் சீசன் மைனோ, வார்டன், பலேபா மிட்ஃபீல்டா இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஓகே, இந்த சீசன் எப்படி பாக்குற? இந்த சீசன் டாப் 8 குள்ள முடிப்பாங்களா? டாப் 4 ஒரு ரிகவரி சீசனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, யுனைடெட் டசன்ட் ஹேவ் யூசிஎல், யூரோ ஃபுட்பால் இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு கேம் தான். ஸோ ஈச் கேமா தான் போனோம். என்னை கேட்டா யூசிஎல் போறதுதான் மெயின் டார்கெட் எல்லாத்துக்கும். எனக்கு கப் அடிக்கிறதுலாம் பிளாக்கம் சரி தான், யூசிஎலுக்கு முதல் போயிடணும். எஃப்ஏ கப், கார்லிங் கப் ஃபோக்கஸ் பண்ணலாம். லீக்லாம் அடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இல்லை. டாப் 6 டாப் 5 முடிச்சா ரொம்ப யூரோப்பா லீக் போனாலும் சந்தோஷம், யூசிஎல் போனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 15ஆவது முடிச்சுட்டு இப்படி வர்றது பெரிய விஷயம். ஸோ டார்கெட் யூரோ ஃபுட்பால், யூரோப்பியன் ஃபுட்பால் ஆடணும், அவ்வளவுதான். ஓகே, நானும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 5ஆவதோ இல்லை 4ஆவதோ முடிச்சா ஓகேட்டு. ஸோ அடுத்த 5ஆவதே எனக்கு கேட்டா ரொம்ப பெரிய விஷயம். அது நடக்குமான்னு தெரியல. டாப் 8 கூட முடிக்கலாம். ஏன்னா நியூ காசலும் வேகமா இருப்பான், அவனுக்கு தான் வரும். அவ்வளவுதான். நம்ம ஆக்சுவலி நம்ம ப்ராப்ளம் வேற ஒண்ணும் இல்ல, கோல் தான் அடிக்கல. ஏன்னா போன சீசன் குறைவா கன்சீட் பண்ணிருந்தோம். எஸ்டன் வில்லாவோட 4 கோல் தான் கூட கன்சீட் பண்ணிருந்தோம். எஸ்டன் வில்லாவோட 4 கோல் தான் கூட வாங்கிருக்கோம். போன சீசன் வந்து நம்ம வந்து எத்தனை கோல் கன்சீட் பண்ணிருக்கோம்னா, கோல் டிஃபரன்ஸ்ல வந்து 54. ஸோ 10 மைனஸ்ல இருக்கும். அதான் போன வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்து அது நல்லதுதான். என்னை கேட்டா நான் ரொம்ப கவலைலாம் படல எம்யூ அத்தனாதான் முடிச்சு. ஏன்னா இந்த ரியாலிட்டி எனக்கு ஏற்கனவே தெரியும், எம்யூ இப்படி ஆகும்னு ஆயிருச்சு. ரொம்ப நான் இந்த அளவுக்கு நான் நினைச்சேன் 12ஆவது 10ஆவதா 16ஆவது 15ஆவது அப்பயுமே சோலி முடிச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனியாஸ் வந்து எடுத்தது, ஏன்னா இனியாஸ் இதுக்கு முன்னுக்கு செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மெஸ்ரீஸ் ஃபொர்முலா 1 வந்தானுங்க, 8 வருஷம் வரிசையா அடிச்சானுங்க. அதோட இப்ப மறுபடியும் இன்னொரு கம்பேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. சோ எம்யூக்கு வந்தோடனே இனியாஸ் எடுத்தோடனே என்ன சொன்னானா, அடுத்த ரியல் மேட்ரிடா ஆகணும். சோ நான் நினைச்சேன் இவன் பேசுவான், செய்ய மாட்டான்னு. ட்ரைனிங் கிரவுண்ட் செஞ்சான். வாங்குற பிளேயர்ஸோட குவாலிட்டி பார்த்தா ரொம்ப ஜோக்கா இருக்கு. ஏன்னா கடைசியா எம்யூ ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவனான பிரீமியர் லீக் பிளேயர் வாங்கினது எனக்கு தெரிஞ்சு வென்பசி தான். 20 கோல் அடிச்ச. அதுக்கப்புறம் 80 தான் வாங்கியிருக்காங்க 20 கோல். ஸோ அதெல்லாம் நல்ல மூவ். இன்னொன்னு இனியாஸ் வந்து நம்ம சர் ஜிம் ராட்க்ளிஃப் பத்தி சொல்லணும்னா, கிராண்டியர்னு ஒரு காடி விளையாக்கிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? எம்யூ பிளேயர் சைன் பண்றப்ப ஒரு காடியில வருவானுங்க, பாத்தீங்களா? சோப்பு கலர். அந்த காடி வந்து இனியாஸோட சொந்த காடி. ஏன்னா சர் ஜிம் ராட்க்ளிஃப் வந்து மோர் தென் 20 இயர்ஸா ரேஞ்ச் ரோவருக்கு வந்து கஸ்டமரா இருந்திருக்காரு. சோ அவர் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுங்கன்னு கேட்டப்ப ரேஞ்ச் ரோவர் முடியாதுன்னு சொல்லிருச்சா. இல்ல ப்ரொடக்ஷன் இருந்துச்சு லேண்ட் ரோவரோ இவருக்கு தனியா செஞ்சு தர சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலா.
இந்த மாதிரி டிசைன் எனக்கு செஞ்சு அப்ப முடியாது சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரே ஒண்ணு சொந்தமா இனியோஸ் கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி காடி வேணும், இப்படி இருக்கணும் சொல்லி வெளியாக்குன காடி தான் கிரனேடியர்னு ஒரு காடி. தட்டி பாருங்க நீங்க, அப்புறம் மக்களுக்கு வியூவர்ஸ் காட்டலாம். அந்த காடி பாத்தீங்கன்னா ஜீப்பு, ரேஞ்ச் ரோவர், அப்புறம் ஒரு ரெப்டர், மூணும் கலந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஸோ இன்னமே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆள் எடுத்து சேராருன்னா அந்த ஆளுக்கு வந்து ஜிம் ரெட்லிஃப் வந்து யங் பர்சன்ல வயசாச்சு, கிட்டத்தட்ட 78 வயசு கிட்ட. ஸோ எம்யூ சீக்கிரம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பார்ப்பாங்க, அதனாலதான் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டா ஆகும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். ஃபைனலி பீப்பிள் சீரியஸா இருக்காங்க. ஏன்னா இப்ப ட்ரைனிங்ல வந்து ஒமார் பிராடா வருவாங்க, வில்காக்ஸ் இருப்பான், அந்த டீமே அங்கதான் இருக்கு ட்ரைனிங் பண்ண. ஒமார் பிராடா யார் பாத்தீங்கன்னா இந்த மேன் சிட்டி ட்ரிபிள் வச்ச ப்ராஜெக்ட் பண்ணாலே ஒமார் பிராடா தான். அதுவும் வந்து நல்ல சைனிங்காக தான் எனக்கும் தோணுச்சு வந்த பிறகு. ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்ப்போன்னா நியூகாசல். போன சீசன் வந்து 5ஆவதாக முடித்தாங்க. கோல் வந்து ஸ்கோரராக இருந்தது வந்து அலெக்சாண்ட்ரா ஈசாக். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு அவனுக்கு வந்து 5ஆவதாக முடிப்பானுங்கன்ட்டு. தொடர்ந்து இந்த சீசன் சைனிங் பார்த்தீங்கன்னா கோர்டனுக்கு பதிலாக எலங்காவை வாங்கியிருக்கானுங்க. நீ எப்படி பார்க்குற? ஏற்கனவே அந்த பொசிஷனில் வேற கோர்டன் இருக்கா, இன்னும் எலங்காவை. ஆனா கோர்டன் வந்து லெஃப்ட்ல விளையாடுவான், ரைட்ல வந்து மர்ஃபி ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் ஒன்னும் வெளியா இருப்பான், அவனும் வெளியாயிட்டான். இப்ப இலங்கா ரைட்ல வந்து இலங்காவும் மர்ஃபியும், லெஃப்ட்ல வந்து கோர்டனும் இன்னொரு ஒரு பிளேயர் யாரு, பான்ஸ், ஹாலி பான்ஸும் விளையாடுவாங்க. நடுவுல வந்து ஈசாக்கும் இவன் இருந்தான், நல்ல பிளேயர் கேலோ மில்சன் இருந்தான். இப்ப கேலோ மில்சனும் ஃப்ரீல விளையாயிட்டான். இப்ப ஸ்ட்ரைக்கரா கார்டன் தான் விளையாடுறான். நேற்றுள்ள கேம்ல ஸ்ட்ரைக்கர் கார்டன். சோ அவனுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கர் புல்லேமோட ஸ்ட்ரைக்கரையும் பாத்துருக்கானுங்க, 2-3 பிளேயர்ஸ பாத்துருக்கானுங்க நியூகாசல். தெரியல தியாவ், நியூகாசல் ஏசி மிலான்ல இருந்து ஒரு டிஃபெண்டர் வாங்கியிருக்கானுங்க தியாவை. அப்புறம் ஷெஃபீல்ட்ல இருந்து ஸ்ட்ரைக்கர் எடுத்து பார்த்தோம், மாலிக் தியாவ் அவன் பேரு. சரியான பிளேயர். போன சீசன் ரிலேகேட்டான ஒரு டீம்ல இருந்து ஒரு கீப்பரை வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஏற்கனவே ராம்சேல் இந்த சீசன் அவனை நியூகாசலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கானே. நீ என்ன நினைக்கிற? வேற கீப்பரே நக்கல்யா அவனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்க நல்ல ரன்ல தான் இருப்பானுங்க எனக்கும் தோணுது இந்த சீசன். போல ஏன்னா எலாங்கா வந்து நாட்டிங்ஹாம்ல வந்து அவங்களோட கேம் பிளேவே வந்து கவுண்டர் தான். கவுண்டர் எடுத்துட்டு ஓட சப்போர்ட் பண்ண பக்கத்துல ஒரு ஆள் வருவான், தட்டி திருப்பி ஓடுறதுதான். ஆனா நியூகாசல் அப்படி இல்லை. எனக்கு முன்ன எலாங்கா எம்யூல கஷ்டப்படுவானு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுச்சு எலாங்கா அவங்க பார்க்கும்போது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. யூரோப்பியன் ஃபுட்பால் கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுவானுங்க, ஏன்னா மத்த எல்லா பிக் 6 டீம் போலி பண்ணி விட்டானுங்க. நியூகாசல் இந்த சீசனு எல்லாமே வாங்குறேன்னு சொல்லி எம்போ சுன்னாலாம் அவனுங்களோட தாக்கிட்டு, செஸ்கோலாம் அவனுங்க தாக்கிட்டு எம்யூ பிடிக்கிட்டான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவுதான். இன்னொன்னு கடைசியா ஈசாக் பத்தி, இன்னும் பீட்லேருந்து வெளியேட்டானுங்க லிவர்பூல். ஆனா இருந்தாலும் இன்னும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப வந்து ரெடி பண்ணி இல்ல. இடையில என்ன வந்துச்சுன்னா அவனுங்க வந்து 86 மில்லியனும் 120 என்னமோ கேட்டானுங்க. அதுவே முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பீட்லேருந்து 145 million to 150 million ரெக்கார்ட் பிரேக்கிங் பிரீமியர் லீக் ரெக்கார்ட் பிரேக்கிங் சைனிங்கா இருக்க போறான் ஈசாக். So Isaac only wants Liverpool wants Isaac. In the end he will go to Liverpool. இந்த டீல் வந்து கடைசி நாள் வரைக்கும் நடக்கும். கண்டிப்பா அவன் லிவர்பூல் கண்டிப்பா போயிடும், ஏன்னா அவன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான் அந்த கிளப்பை. இது டீல் கன்ஃபார்ம், அவன் லிவர்பூல் பிளேயர். அவன் அப்படியே இருந்தாலும் அவன் 50-50 தான் விளையாடுவான். அதுக்கு அவன் விளையாடாமே இருந்துரு, அவன் லிவர்பூலுக்கு போயிடுறது பெட்டர். லிவர்பூல் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஓகே, அடுத்ததா அவனுக்கு தான் வரேன். லிவர்பூலுக்கு இத்தனை வருஷத்துல இல்லாத சைனிங்க இந்த சீசன்ல பண்ணியிருக்கானுங்க. 273 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. வேர்ட்ஸ் வாங்கியிருக்கானுங்க, அப்புறம் கிட்டிக்கு,
அப்புறம் வேர்ட்ஸ் வந்து பண்டஸ்லீகா ஆடுறோம்னு நினைச்சிட்டு போனமன் கூட விளாண்டான்னு நினைக்கிறேன். மண்டேல 2 நீ அப்படி பேசுற. ஆனா அவனுக்கு வந்துட்டு யங் பிளேயர் தான் சைனிங் பண்ணியிருக்கானுங்க. இப்ப 2 பிளேயருமே சொன்ன பிளேயரு கர்கஸ் ஃபிம்போங்கு இப்படிலாம் நீ எடுத்துக்கிட்டானே அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்தது, அதாவது இன்னொரு 3 சீசன்ல 2 சீசன்ல பில்ட் பண்றதுக்கான ஒரு ஆணித்தரமா ஏதோ ஒரு கான்கிரீட் போடுறதுக்கு இந்த பிளேயர்லாம் வாங்கி. அதனாலதான் நான் உங்களுக்கு இங்க லிவர்பூல் சொன்னேனே, இந்த வருஷம் அவன் சாம்பியன்ஸ்னு சொன்னேன். அவன் சாம்பியன் தான். அன்னைக்கு விளாண்டதும் அப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பிடிக்கும். அவன் எம்யூ 21 அடிக்கிற மணிக்கு அவன் 21 அடிச்சு 22 அடிச்சு 23 அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அடிச்சிருவான். எனக்கும் ஏன்னா டீம் அப்படிதான் ஒரு ப்ராப்பர் கிளப் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அப்படிதான் ஆக்ட் பண்றானுங்க. பிளஸ் இந்த வருஷம் அவனுக்கு ஜோத்தா இல்ல தவறிட்டான். சோ அந்த கோல் அன்னைக்கு 3வது கோல் அடிச்ச காரணமே ஜோத்தாக்காகையா தான் இருக்கும். இந்த வருஷமே ஜோத்தாக்காக தான் போய் அடிப்பானுங்க. யூசிஎலும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. யூசிஎல் ஏன்னா போன சீசனும் அவனுக்கு வந்து ரொம்ப டீப்பா போனானுங்க, செமி வரைக்கும் போனானுங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஜி கூட கடைசி விளையாண்டானுங்க நினைக்கிறேன். லிவர்பூல் டேபிள்ல தான் ஒன்னாதான் இருந்தானுங்க. ஆனா சாலாவுமே போன வருஷம் சொல்லியிருந்தான் யூசிஎல் ஆஃப் சீசன் முன்னுக்கே சொல்லியிருந்தான், எனக்கு யூசிஎல் ஜெயிக்கிற விட எனக்கு பிரீமியர் லீக் தான் ஜெயிக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஜெயிச்சானுங்க. சோ இந்த வருஷம் they are going for the number 7. கண்டிப்பா யூசிஎல் ஜெயிப்பாங்க. அதுக்கு தான் எக்கிதிக்கி எல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. எக்கிதிக்கி வேற லெவலான பிளேயர். அவன் ஒன்னும் வெட்ட ஆரம்பிக்கல, அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் வெட்ட ஆரம்பிச்சான் எந்த கீப்பருக்கு ஓட்ட விட்டு பாடிப்பான், அந்த மாதிரிலாம் செய்வான். அவன் ஒன்னும் அந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கல. அவன் என்ன டெபியூட்லயே கோல் அடிக்கிறான். கான்பிடன்ஸ் செம்மையா கெயின் ஆயிரும். சோ ஆமா வெட்டி போய் அடிச்சான். ஓகே, அப்ப அடுத்ததான் அவனுங்க டீம்ல இருந்த ஒரு டியாஸையும் வித்துட்டானுங்க பையனுக்கு. அங்கதான் அவன் அண்ணமே ஒரு ரிப்ளேஸ் பண்ணல. பட் சேஸா அன்னைக்கு நல்லா விளாண்டான். இல்ல சேஸா திடீர்னு பெர்ஃபார்ம் பண்றானே. சோ திடீர்னு அவன் கூட இருக்கான். சேஸா பை நேச்சுரல் அவனுமே வெரி ஸ்பீட் பிளேயர். இல்ல பழைய சேஸா போன சீசன் அவனை வந்து சுவிட்ச் ஆஃப் மூட்லயே வச்சிருந்தானுங்க போலக்கு. அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. வந்து கொஞ்சம் எனக்கு இப்ப வயசு ஏற ஏறதான் எனக்குமே தோணுது. அங்க விளாடுறது அவ்வளவு ஈஸியே இல்ல. அங்க இப்ப நம்ம இந்த வீடியோ செய்யறதே ஈஸியா இல்லையா? அப்ப அங்க போய் விளாடுறது, அந்த பிச்சில் விளாடுறது எவ்வளவு கஷ்டம். அங்க மென்டலி எவ்வளவு கரெக்டா இருந்தா, எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தாதான் நீங்க கோல் அடிக்க முடியும். கான்பிடென்ட் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஹைலண்ட் கேஸ்லயே பார்க்கலாம் எப்படி டிசாஸ்டர் ஆகும்னு. சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது பில் அதிகம் ஜாகா பண்ணதான் மேபி பேர் என்னது சிஎஸ்ஆவை வந்து வச்சிருந்தானுங்க அன்னைக்கு. இது அது எவ்வளவு பெரிய விஷயம் தரும் வந்து 3வது கோல் அடிக்கிறது. கேம் முடிய 4 நிமிஷம் தான் இருக்கு. வந்து தைரியமா 3வது கோல் அடிச்சு சாம்பியன் விளையாடணும். எஸ், பெஞ்ச்ல இருந்து வந்தா அந்த பெர்கசனோட சாம்பியன் கிளப் இப்படிதான் இருக்கும். தோத்துக்கிட்டு இருந்தாலும் கதையே இல்ல, 90 மினிட்ஸ்ல போய் 2 கோல் அடிப்பானுங்க. ஐயா அந்த மாதிரி டீம் இப்ப நம்ம கிட்ட இல்ல. நான் ஒத்துக்கிறேன். எம்யூ ஒரு ஷீட் கிளப்பா நல்ல வேலை ஆயிருக்கும். ரெலிகேட்டட் நல்ல வேலை இனியோஸ் வந்துச்சு. நீங்க கேட்டீங்கன்னா கத்தார்கிட்ட கொடுத்திருந்தா கூட எனக்கு தெரியல அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளா இருந்திருக்கும். சோ இங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆளை கொண்டு வந்தனால நம்ம கிளப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனடியே மாறாது, பட்டுன்னு மாறாது. ஆனா லிவர்பூல் செய்யறது, அப்புறம் செல்சி செய்யறது, மேன் சிட்டி செய்யறதுலாம் ப்ரொஃபஷனல் லாங் டேர்முக்கு அதான் செட் ஆகும். லிவர்பூல் இப்படி இருக்கிற காரணம் மைக்கேல் எட்வர்ட்ஸ், அவன் ஓனரு எஃப்எஸ்ஜி ரொம்ப நம்புறானுங்க மைக்கேல் எட்வர்ட்ஸ். அதனாலதான் மறுபடியும் நல்லா நெகோசியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொருத்தர் இருக்கான் யூஷ்னு, அவனோட லிவர்பூலோட மெயினா பிளேயரை கொண்டு போறவன் கான்ட்ராக்ட் போடுறான் ஹியூஜ். இந்த லூயிஸ் டியாஸோட டீமை முடிவு பண்ணதே அவன் தான். பயன் எவ்வளவு பே பண்ணணும், எவ்வளவு காசு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், டியாஸ் வரணுமா வரக்கூடாதான்னு முடிவு பண்ணது அவன் தான். சோ அந்தமே இருக்கிற ரோல் நீங்க பாருங்க. பிச்சில் நம்ம வந்து சாலா அப்புறம் கீத்திக்கு வேண்டாய்க்கு தான் பாக்குறோம். அவன்லாம் பிச்சிலே இருக்க மாட்டான், கேமுக்கும் வர மாட்டான். ஆனா அவன் தான் மெயின் ஒரு பில்லர் மாதிரி. சோ இந்த மாதிரிலாம் ஆள் வர எம்யூக்கு இப்பதான் விவேல் வந்திருக்கான், மாட் ஹாக்ரிஃப்ஸ் வந்திருக்கான், ஜேக்கப் வில்காஸ் வந்திருக்கான். இவனுங்க இப்ப வரதான் இதை வந்து இந்த கல்ச்சர் இப்பதான் எம்யூ பில்ட் பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் மேலாம் எடுக்கணும்னா இன்னொரு 5-6 வருஷம் எடுக்கும்.
5-6 வருஷம் நான் சொல்றதே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து கெரிங்டன்ல இருந்து செய்யறதே. சோ இப்பதான் இதெல்லாம் போக்கஸ் பண்ணி செய்யறாங்க. லேட் ஆகும். லிவர்பூல் செய்யறது நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுது. கிளாப் ஆரம்பிச்சு கிளாப்பும் எட்வர்ட்ஸும் தான். மைக்கேல் எட்வர்ட்ஸ் பாலா சொல்லியிருந்தாரு என்கிட்ட, எப்படி எமோரிம் சுன்னாவையும் எம்போயமும் வாங்கினாங்க, அதே மாதிரிதான் சாலாவையும் மானியவையும் கிளாப் வாங்கலாம். டீமே மாறிடுச்சு. ஃபிர்மினியோ ஏற்கனவே இருந்தான் கிளாப் வரப்ப. அது ஒரு நல்ல ஒரு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு கிளாப்புக்கு. ஆனா மானேயோ சாலா மானியை வாங்கினாங்க. மானியை வாங்கி மானியை கொடுத்த இம்பாக்ட் பார்த்தாம அடுத்த சீன் போய் சாலாவை வாங்கினது. அவ்வளவு தைரியமா கொத்தி வித்தான் கிளாப். இப்ப என்னன்னா லிவர்பூல் அப்ப இப்ப இருக்க ரீசோர்ஸ் லிவர்பூல் கிட்ட அப்ப இல்ல. அப்ப லிவர்பூல் வருஷம் கொஞ்சம் பிளேயரா வாங்கி அப்கிரேட் ஆகும் போது பட்டுன்னு வெண்டைக்கு அலிசன் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும். முதல் வருஷம் இப்படி வாங்குற பிளேயர்ஸ். ஆமா. சோ எம்யூ மென்ஷன் பண்ணேன் ஸ்டார்டிங்ல அவனுக்கு இந்த சீசன் 273 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணதே பல பேர் என்னடா இவனுங்க இப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றானுங்களே அப்படின்னு. அவனுங்களுக்கு இப்ப தைரியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா எம்யூ என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கிளப் 15வது இடத்துல முடிச்சோமே. ரெவென்யூ 2வதா கூட. சோ எம்யூ ஒரே சீசன்ல எம்புயமோ குன்யா அப்புறம் செஸ்கோ மாதிரி 3 ஃப்ரண்ட் 3 மாத்திட்டான். சோ நான் என்ன சொல்றேன்னா கிளாப்புக்கு ஒரு 5 வருஷம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோமே இந்த டீமை செய்ய. வித் ரைட் டீம் இன்னும் இப்ப டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அண்ட் இனியோஸ் என்னதான் ஃபுட்பால்ல புதுசுனாலும் F1 செஞ்சிருக்காங்க. F1ஓட டாட்டா அனாலிசிஸ் தான் இப்ப எம்யூக்கு டாட்டா அனாலிசிஸா இருக்காங்க. சோ நான் என்ன எதிர்பார்க்கணும், ஒரு 3 வருஷம் 2028 நல்லா பிளான் பண்ணி தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2028 எம்யூ லீக் அடிக்கும்னு. அதுக்கு முன்னுக்கு 2 சீசன் அடிக்குமா அடிக்காதான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன் ஒரே ஒரு விஷயம் நாங்க பார்ப்போம் என்னன்னா, ரூபன் எமோரிம் வரப்ப நிறைய படிச்சோம் ஸ்பாட்டிங்ல. அவனுக்கு நேத்து கூட ஒரு இன்டர்வியூல எமோரிம் சொல்றாங்க என்ன டேர்ம்ஸ் டெக்னாலஜி மாதிரி இருக்கலாம், ஃபுட்பால் மாதிரி இருக்கலாம், ஆனா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன கீ, என்ன ஸ்டாண்டர்ட் இருந்து என்ன பண்ணணும் ஒரு பிளேயர் எம்யூ பிளேயரா இருந்தா. அலெக்ஸ் ஃபெர்குசன் கூட பாண்ட்ல பேசுறது, நீ ஒரு பிரதர்ஹுட் இருக்கணும் டீம் கிட்ட. இதெல்லாம் எம்யூ கிட்ட இல்ல இதுக்கு முன்னுக்கு. இப்ப சொந்தோ இப்ப பாலா வெளியே போறான், எவனாச்சும் பாலா ஏன் உங்களுக்கு இப்ப எங்கேயாச்சும் பூந்தானா நீங்க சும்மா இருப்பீங்களா? என்னென்ன சரித்திரம் இருக்கு. அதே மாதிரிதான் பிச்சில ஒருத்தன் அடிச்சான்னா அவன் பேக்கப் பண்ணணும். லாஸ்ட் சீசன் அது மதுரா கிட்ட நான் பார்த்தேன். மதுராயி இல்ல யூரோலாம் போயிட்டு ஃபைட் பண்றானுங்க. சோ அந்த மாதிரி நம்ம டீம்ல இல்ல. நம்ம டீம் இவ்வளவு நாளா 3 பிரிஞ்சு இருந்துச்சு. 3 குரூப் ஆஃப் டீம். யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா விளாடுறவனுங்க, ஸ்டார்ஸ் நினைச்சுக்கிறவனுங்க. யாருன்னா இந்த கர்னாச்சோ, ரைஸ்பெட், சன்சோ இவனுங்கெல்லாம் ஸ்டார்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்க. சோ இந்த மாதிரிலாம் இருந்தா தப்புலி. இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறுது. ஒரு நாள் மான்செஸ்டர் யுனைடெட்க்கும் லிவர்பூலுக்கும் இப்ப என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ செய்யணும். இதெல்லாம் பேசுறதுலாம் நம்ம அங்க பேசணும். இப்ப இந்த சீசன் எப்படி டைட்டில் அடிச்சிருவானுங்க நீ நினைக்கிறியா? லிவர்பூல் இட்ஸ் எய்தர் லிவர்பூல் ஆர் சிட்டி, செல்சி ஆர்சனல். அவன் காமெடி பீஸ் எனக்கு தெரியல அடிப்பாங்க. எல்லாமே போயிட்டு இருக்கியா நீங்க? டேய் அடிப்பானுங்கடா காமெடி பீஸ். இல்ல அடிச்சா நம்ம கிட்ட காமிச்சிட்டு போயிட்டு அது இல்ல இன்னைக்கு அடிப்பானுங்க. அதான் சொல்றேன். இப்ப அவனுங்களுக்கு அதான் செலிப்ரேஷன். ரியல் மேட்ரிட்ல ஜெயிக்கிறது அவனுக்கு கப் அடிச்ச மாதிரி, எம்யூ ஜெயிக்கிறது கப் அடிச்ச மாதிரி. ஏன்னா 18 வருஷத்துல 2 தடவை தான் ஆர்சனல்ல எம்யூல ஜெயிச்சிருக்காங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. இப்ப இந்த வருஷம் ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகுது? நம்ம அவனுங்க ஓன் ஸ்டேடியம்லயே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தானுங்க. அதுவே பாத்துருக்கோம். சோ அடங்கிதான் இருக்கும். நீங்க பாக்குற டம்மி துப்பாக்கி அடங்கி இருங்க. ஜெயிச்சுட்டா இல்ல உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான், பண்ணிக்கோங்க. என்ஜாய். கதையே இல்ல, என்ஜாய். ஏன்னா சீரியஸ் கிளப்னா போய் லீக் அடிக்கணும். அடிச்சுட்டா நம்மளே கை கொடுப்போம். வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ்ல ஒன்னாவதா இருந்து போய் பாட்டில் பண்ணுவானுங்க. அதனாலதான் அது பாட்டில் கிளப். ஆர்சனல் கிளப் இல்ல, பாட்டில் கிளப். சரி, ஓகே. இதெல்லாம் தூக்கிடாதீங்க, போடுங்க. AJ60 சிகப்பு சாத்தான் ஃபேன். ஓகே. அடுத்தது என்ன பார்ப்போம்னா, லிவர்பூலுக்கு அடுத்து எஸ்என்வில பார்ப்போம். போன சீசன் நிறைய பிளேயரை லோன்ல வாங்கி, எசென்சியோ அப்புறம் ரஷ்போர்ட் இந்த மாதிரி பிளேயர்லாம் லோன்ல வாங்கி ஒரு மாதிரி ஒப்பேத்தி டாப் 6ல முடிச்சிட்டானுங்க.
இந்த சீசன் எல்லாமே வெளிப்பட்டாங்க. அது ஒரு ஃபெயிலியர். அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அவங்க டாப் 5 முடிச்சிருக்கணும். சாம்பியன் லீக் போறதுக்கு தான் அவ்வளவு சம்பளம் கொடுக்குற பிளேஸ் எடுத்து லாண்டு கடைசி எம்யூ பூசல் போட்டான். ஒரு பூசல் எம்யூ கூட தோத்ததுதான் யூசிஎல் போல கடைசி கேம். ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு போயிருந்திருக்கணும். சோ இட்ஸ் ஃபெயில் கிளா. அது அவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த சீசன் அவ்வளவு இன்வெஸ்டும் பண்ணல. இன்னொன்னு பிஎஸ்ஆர், அவனுக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு ரொம்ப பாதிப்பு. அவனுக்கு உமன் கிளப் அப்புறம் இப்ப நல்ல பிளேயர் பயல வெக்கசன்ல இருந்து வந்த பிளேயர் லியோன் பெய்லிய நம்ம ரோமா வாங்குறாங்க. ரோமாவும் ஒரு மாதிரி கிளப் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே, அடுத்ததா யார் பாத்தீங்கன்னா நோட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். போன சீசன் வந்து டிசம்பர்ல வந்து டாப் 4ல இருந்தானுங்க. எல்லாருமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இவனுங்க போக மேல ஏறிக்கிட்டே வரானுங்கன்னு. அப்படியே மே ஏப்ரல்ல பார்த்தோன்னா படிப்படியா ஒவ்வொரு கேமா தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவனுங்கள்ட்ட அது இல்ல, அதனால அது நிறைய கேம் லூஸ் பண்றானுங்க சொல்றேன். அது வந்து யூசிஎல் அடிச்ச கிளப். ஓகே, புது ஓனர் வந்து ஒரு போன வருஷம் அந்த ஓனர் வந்து பூந்து விட்டான் நூனேஸ் கிட்ட. நூனோ எஸ்பிரிட்டோட பாத்திருக்கீங்க, அந்த வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் நீ என்ன அப்படி பண்ணிட்ட, இது பண்ணிருக்கணும்னு. சோ அவனுங்களும் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஆடுறானுங்க. அட்டாக்கிங் ஃபுட்பால், கவுண்டர் அட்டாக் தான், ஃபுல்லா கவுண்டர் அட்டாக் டிஃபைன் பண்ணுவானுங்க. நடுவில் ஹோல்ட் பண்ணி ரொம்ப வச்சுக்க மாட்டானுங்க. டோக்லஸ் லூயிஸ் வாங்கியிருக்கானுங்க. அப்போ கலாசிண்டோன்னு ஒரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரை வாங்கியிருக்கானுங்க. யங்ஸ்டர்ஸ் பொண்ணோட்டம் ஓடுவான். சிலப் நான் தான் இலங்காவோட கந்தின்னு நினைக்கிறேன். நல்ல பொட்டன்ஷியல். டாப் 8 ஃபைட் பண்ணுவாங்க. யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கு கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததா மற்ற டீம்லாம் வந்து சின்ன டீம் தான். யூசுவலா வந்துட்டு பிரைட்டன் சொல்லலாம். பிரைட்டன் நல்ல வாய்ப்பு இருக்கு யூரோப்பியன் ஃபுட்பால். சண்டர்லாண்ட் ஏன் சொல்லிக்கிறோம்னா பிளாக் கேட்ஸ் பிடிக்கும். அந்த கேம் நாங்க உட்காந்து பார்த்தோம். பழைய பிரீமியர் லீக், கிளாசிக் பிரீமியர் லீக் ஃபீல் இருக்கணும்ன்றதுக்காக நேற்று சண்டர்லாண்ட் வெஸ்ட் ஹாம் கேம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. தட்டி அந்த ஸ்டேடியம் ஆஃப் லைட்டோட என்வாயர்மெண்ட் நல்லா வைப்பு. அவனுங்க ரெடிகேட் ஆகக்கூடாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி எஸ். அப்புறம் எவர்டனுமே வெரி குட். ஏன்னா ஜாக் ரிலீஸ் வாங்கியிருக்கான். டேவிட் மாயஸ் பேசிக்கா டேவிட் மாயஸ் வந்துட்டோமே அந்த கிளப் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துரும். அதுக்கு புது ஸ்டேடியம். ஆமா, புது ஸ்டேடியம். டிக்கின்சன் அவன் ஸ்டேடியம் பேரு டிக்கின். சோ எவர்டனுமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. டாப் 10க்கு வந்து பார்த்தனா அவங்களுக்கு அது வொர்க் ஆச்சு. எவர்டன் நிறைய கேம் வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, டிரா பண்ண ஆரம்பிச்சு, லூஸ் பண்ணது குறைவு அன்னி அந்த அடிப்படையில் பார்த்தனா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கரும் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டான். அல்காரஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நான் கொஞ்சம் பார்க்கணும், நல்லா விளாடுவான். ஒன்னு ஸ்ட்ரைக்கர் யாரு? இந்தியா வந்து ஸ்ட்ரைக்கர். அவன் அட்டாக்கிங்கும் அவன் மேல வந்து பெத்தோ விளாடுவான். சோ விளாடுவானுங்க. வேற என்னென்ன அடுத்த கிளப்பா கிறிஸ்டல் பேலஸ் பாத்துறோம். இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கம்யூனிட்டி ஷீல்ட லிவர்பூல் கூட அடிச்சு ஜெயிச்சிட்டானுங்க. இந்த சீசனே எப்படி இருப்பானுங்க? நல்ல ஃபைட் கொடுப்பானுங்க. அதான் மறுபடியும் சொல்றேன், இப்ப அவனுங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவனுங்களெல்லாம் ஜெயிக்க முடியும். மென் சிட்டியே ஃபைனல்ல போட முடியும், லிவர்பூல்லையும் நம்ம கம்யூனிட்டி பெனால்ட்டில ஜெயிக்க முடியும். ஸோ கான்ஃபிடன்ஸ் பேசிக்கா ஒரு டீமுக்கு தேவை. கான்ஃபிடன்ஸ் பிளேயர்ஸ்க்கும் அதான் தேவை. சாரு, அப்புறம் மத்தேத்தா, அப்புறம் இப்ப எசிஏ வந்து வெளியா வரான். இப்ப கிறிஸ்டல் பேலஸ் பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, நம்ம கிறிஸ்டல் பேலஸ் வந்து கிறிஸ்டோஸ் சோஸ்லிஸ்னு ஒரு பிளேயரை வாங்குறாங்க எசிஏக்கு பதிலா. ஸோ அதுதான் பிரேக்கிங் நியூஸ். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்கு. யூரோப்பியன் ஃபுட்பால் டார்கெட் பண்ணுவாங்க. டாப் 10ல முடிப்பான்னு தோணுது. என்னன்னா இப்ப ஒரு 20 கிளப்ல ஒரு 15 கிளப்பு செம்ம ஒரு வேகமான ப்ராஜெக்ட்ல தான் போகுது. ஏன்னா பெரிய எல்லா சைனிங் பண்ணானுங்களோ அந்த டெலிகாஸ்ட் வந்து டிவியோட ரெக்கார்டு. ஈச் கிளப்புக்கு மினிமமா 100 மில்லியன் இன்ஜெக்ட் ஆகுதுன்னா எல்லா கிளப்னாலையும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்ய முடியும். இந்த கிறிஸ்டல் பேலஸோட பிளேயர் வார்டன் அவன் எம்யூக்கு வந்தா ரொம்ப நல்லா இருப்பான். தெளிவா கேட்டுக்கிறேன். கிறிஸ்டல் பேலஸ் ஓனர் வீடியோவை அவனை வச்சிருங்க எம்யூக்கு. பாலா சொன்னது அன்னைக்கு பாலா என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அவன் வந்து மைக்கேல் கேரிக் மாதிரி உண்மையா நின்று ஆடுவான். வார்டன் அருமையான பிளேயர். சோ அவன் வந்து நான் வந்து பாலா சொன்னாரு 80-90 மில்லியன், நான் அவனை 110 மில்லியன் 100 மில்லியன் தான். ஏன்னா அவனா ஒரு இன்ஜின், ஒரு கேமோட இன்ஜினே அவன் தான். வயசு குறைவு, அவனால
வாங்கல. மேன் சிட்டி வந்து ரொட்ரிக் வந்து கந்தி தேடுவான், வந்து வாங்கிட்டு போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டன் பலேபா எம்யூ வாங்கினானுங்கன்னா we can do the UCL repeat. நான் அடிச்சு சொல்றேன். ஓகே பிரீமியர் லீக் அடிக்கணும்னாலே இந்த ஒரு midfield தேவை. ஓகே, அநேகமா நம்ம எல்லா கிளப்பும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா கப்பும் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த சீசன் நம்ம ஒரு சின்ன கணிப்பு மாதிரியே வச்சுக்குவோமே, யார் வந்து கோல்டன் பூட்டு அடிப்பான் நீ இந்த சீசனில் யாரை நினைக்கிற? ஜெர்மியா ஒன்று சொல்லு, பாலா ஒன்று சொல்லு, நான் ஒன்று சொல்லுவேன். கோல்டன் பூட்டு I will go for பெஞ்சமின் செஸ்கோலா. இல்ல நான் சொல்லியிருப்பேன் ஒண்ணு. கேளுங்க நான் சொல்றேன். சொல்லு. உம்பேமோ. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பூட்டு இந்த வருஷமும் ஆன்லைன் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். போன சீசன் வந்து சாலா அடிச்சான். இந்த சீசன் வந்துட்டு வெறி கொண்டு வருவான். போன சீசன் அடிக்காததுனால இந்த சீசன் ஆன்லைன் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம 3 பேரும் சொல்லாத பேரையும் சேர்த்துக்குவோம். சாலாவும். ஏன்னா நான் வந்து பையசா சொல்லிட்டேன், எனக்கு செஸ்கோ ஜெயிக்கும். ஏன்னா நான் ஏன் சாலாவை சொல்லனா, இந்த சீசன் வந்துட்டு யங் பிளேயருக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு எனக்கு தோணுது. அசிஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவன் சாமா. நீங்க அப்படி நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் கோப்பி கிடையாது. அவன் இந்த வருஷம் தான் காணா போயிருவான், மறு வருஷம் காணா போயிருவான். அப்படி சொல்லி 10 வருஷமா சொல்லி ஒவ்வொரு சீசனும் அடிச்சுக்கிட்டே வரான்டா. இந்த கேம் தான் அடிக்க மாட்டான்னு நினைச்சா எலிசனை தூக்கி வீசணும், நிப்பாட்டி வெட்டி அடிச்சிட்டான். அவன் அடிச்சது நான் அவனுக்காக தான் அந்த கேமே பார்த்தேன். விடியக்கால 3 மணிக்கு 10வது சீசன் கோல் வரிசையா ஓப்பனிங் கேம் அடிப்பான்னு கடைசி நிமிஷம் அடிச்சிட்டான். ரெஸ்பெக்ட். பொறாம பிடிக்காது. அவன் எம்யூ கூட ரொம்ப துருவா கோல் அடிச்சிருக்கான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த வயசு 33 வயசுல இந்த பாடி வச்சு அந்த ஓட்டம் ஓடுறான்னோ கிளினிக்கலா அடிக்கிறான். சாவடி லிவர்பூல் அவனா கப் அடிக்க வச்சான் போன சீசன். ஏன்னா அவனோட கோல் இல்லைன்னா அவனே இல்லைன்னா அவனுங்க டைட்டிலே அடிச்சிருக்க முடியாது என்ன கேட்டா போன சீசனு. அடுத்ததா பார்த்தனா மோசெசிஸ் இந்த சீசனு யார் எடுப்பான்னு நீ நினைக்கிறேன்? போன சீசன் வந்துட்டு ஓடகாட்டு இருந்தான். ப்ரூனோவா சாலாதான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜாக்கா இருந்தா இல்லைன்னா ஓடோகாட் இருந்தான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன் நீ யாரு ப்ரூனோ சொல்றியா? ப்ரூனோ. பாலா நீ? அவன் ப்ரூனோ சொல்லிட்டனால, ஏன்னா நான் ப்ரூனோ தான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா. ப்ரூனோ இல்லாத பட்சத்துல ஐ திங்க் சோ ஐ வில் கோ ஃபார் செர்கி. வாய்ப்பு இருக்கு. செர்கி ரைண்டர்ஸ் 2 பேரையும் சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் கேம். ஏன்னா சிட்டி வந்து அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சானா அவன் தான் அசிஸ்ட் வச்சிருப்பான் கன்ஃபார்மா. ஏன்னா அவன் அப்படிதான் விளையாடுவான். சொல்லலாம். நான் யார சொல்றேன்னா, அநேகமா இந்த சீசன் வந்து ஒன்று சாக்காவா இருக்கும், இல்லைன்னா ப்ரூனோவா இருக்கும். நான் 2 பேர்ல யாராவது ஒரு சொல்றேன். ஏன்னா போன சீசன் வந்து ப்ரூனோக்கு எவ்வளவுதான் மாத்தி மாங்குன்னு பந்து கொடுத்தாலும் எவனும் அடிக்க மாட்டான். இந்த சீசன் அப்படிதான் இந்த வருஷம் முன்னுக்கு இருக்கிறவன். இப்ப எனக்கு ப்ரூனோ சொன்னது நான் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேனேஜர் சொல்றதுக்கு முன்னுக்கே நம்மளுக்குன்னு நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும் அப்படின்னு ப்ரூனோ டீமோட பேசிட்டு இருக்கான். இப்ப அவனுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரியும். சோ கோல் அடிக்கிறது தான் பேசிக். இப்ப சுன்னா, எம்பேமோ, செஸ்கோ இவனுங்க 3 பேரும் போன வருஷம் நம்ம கணக்குக்கு சொல்றேன் 10 தான் அடிச்சோம்னா இவனுங்கனால 25 அடிக்க முடியும். சோ அன்னமே ஒரு ரேஷியோ இல்ல பிளேயர். சோ பேசிக்காவே கோல் அடிப்பானுங்க. இப்ப ப்ரூனோக்கு வந்து பிரஷர் இல்ல, கோல் அடிக்கணுமேனு பந்து கொடுக்கணும், அதான் பிரஷர். சோ அழகா பந்து கொடுப்பான், அவனும் கோல் அடிப்பான். பாப்பாங்க நடக்குது. ஓகே, அடுத்ததா இந்த சீசன் வந்து யாரு டைட்டில் அடிப்பா? எந்த டீம் டைட்டில் அடிக்கும்? மேன் சிட்டி. நான் லிவர்பூல் சொல்றேன். என்ன பண்றது, எனக்கு கடுப்பாதான் இருக்கு. எம்யூ அடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். லிவர்பூல் நிறைய பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு எனக்கு. ஓகே, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து கல்சி அடிப்பான்னு எனக்கு தோணுது.
செல்சி. நானும் வாய்ப்பு இருக்கு ஃபைட் பண்ணலாம். ஓகே. அடுத்ததா இந்த சீசன் வந்து எந்த டீம் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும்? எப்பா இவனை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவன் பயங்கரமா வரான்டா. மான்செஸ்டர் யுனைடெட். நானும் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நாங்க ஒரு ஃபுட்பால் ஃபேனா எல்லா டீமையும் கன்சிடரேட் பண்ணி நாங்க ஒரு பதில் கொடுத்தோம். ஆனா நாங்க ஒண்ணு விரும்புறோம், அது எங்களுக்குமே சர்ப்ரைஸா இருக்கும் நடந்துச்சுன்னா. அது நம்மள வந்து மான்செஸ்டர் யுனைடெட் இன்னைக்கு நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணணும், அதான் நான் ஆசைப்படுறேன் பர்சனலி. பட் பாப்போம், அதே பொறுத்து இருக்கு, பாப்போம். ஓகே. அடுத்ததான் இந்த வருஷம் சீசன்ல சைனிங் பண்ணதுல எவன் வந்து வெறுத்து எவன் ஃப்ளாப்பு நீ நினைக்கிற? இவன் இந்த வருஷம் இந்த எனி கிளப் சைன் பண்ணியிருக்கானுங்களா, இந்த பிளேயர் வந்து வெறுத்துப்பா, இவ்வளோ காசுக்கு வெறுத்து இவனை வாங்கி ஃப்ளாப்பு எவன் ஆவான்னு நினைக்கிற? நீ யாரை வேணா சொல்லலாம். வெட்ஸ் சொல்லுவேன், அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது. நீ எந்த கேட்டகரியில ஃப்ளாப்ல வைக்கிறியா வெறுத்துல வைக்கிறியா? ஃப்ளாப்ல சொல்றேன். ஓகே, ஃப்ளாப். வெட்ஸ சொல்லுவேன். அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பண்டஸ்லீகா ஒரு வருஷம் அடிச்சுட்டு பெஸ்ட் ஆஃப் சீசன் அடிச்சுட்டு வாங்குறது. ஏன்னா மேட்ரிட் தான் அவனை வாங்க பார்த்தான், சிட்டி வாங்க பார்த்தான், 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டானுங்க. லிவர்பூல் வாங்கிட்டான், இட்ஸ் ஓகே. ஆனா என்னை கேட்டா அவன் அந்த அளவுக்குள்ள வர மாட்டான்னு தோணுதுல, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஃப்ளாப். ஒருத்தனா இல்ல, அது உன்னோட ஒப்பீனியன் தெரியுமா, நீ சொல்லு. நீ அவ்வளவு பாக்குற. எனக்கு நான் சொல்லுவேன், செஸ்கோ சொல்லுவேன். செஸ்கோ பயங்கரமா வருவான். ஓகே, ஏன்னா யங்ஸ்டர்ஸ். ஓகே, பாலா சொல்லு. பாலா. எனக்கு 2 பிளேயர் மேல டவுட் இருக்கு. ஒண்ணு வந்து வெட்ஸ் மேமாங் இருக்கு, ஏன்னா அதே காரணம் தான். ஜெர்மன் லீக்ல இருந்து இந்த இன்டென்சிட்டிக்கு 150 மில்லியனுக்கு வாங்கினது எனக்கு கேட்டா பெரிய ரிஸ்க். அதுக்கு நீ இங்கிலீஷ் லீக்ல யாராவது அப்படி வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த காசுக்கு. ஸோ அது ஒண்ணு. 2வது எனக்கு இருக்கிற டவுட் வந்து கைகோரஸ் வந்து, ஏன்னா கைகோரஸ் மேமாங் நல்ல ஸ்ட்ரைக்கரு, ஹிட்னா ஹிட்டு, ஆனா தஜாடினா தஜாடி. சோ எனக்கு அவன் 50 பாருங்க இப்படி இருக்கிறவன் இப்படி ஆமா பாருங்க. ஐயோ சைனிங்னா குன்யா, ஏன்னா குன்யா மாதிரி பிளேயர்ஸ். ஏன்னா பாலா வந்து 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தான் குன்யா. சோ இந்த வருஷமா அவன் தான் ஒரு நல்ல பெஸ்ட் சைனிங்கா இருப்பான்னு நீ நம்புற? நான் யார சொல்றேன்னா, பெஸ்ட் சைனிங் வந்துட்டு எம்பம்பு. நல்ல ஒரு நானுமே அவனை எக்ஸ்பெக்ட் பண்றேன், சாலா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசை. அவன் சாலா மாதிரி பிளேயர். சாலா எந்த வயசுல லிவர்பூலுக்கு வந்தானோ அவன் அதே வயசுல எம்யூக்கு வந்திருக்கான். ஓகே, எனக்கும் அவன் சாலா மாதிரி வரணும்னு ஆசை. ஃப்ளாப்னு யாரும் கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டு டெல்லாப் மேல, செல்சி டெல்லாப் மேல. ஏன்னா பெட்ரோ இருக்கிறதுனால அவனுக்கு சான்ஸ் அதிகமா கிடைக்காதோ அப்படின்னு. ஏன் தெரியுமா நான் அதை வந்து சொல்லுவேன், ஜோவா பெட்ரோ அவன் டெவலப்பு ரெலிகேட்டடான டீம்ல வந்திருக்கான். ஆமா, இல்ல ஏதோ நீ 2 பேர்ல ஒருத்தனை வாங்கியிருந்தனா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஆனா நீ 2 பேருமே வாங்கிட்ட. ஒரே டீம். பெட்ரோ லெஃப்ட்ல இல்ல, பெட்ரோ லெஃப்ட்லயும் விளையாடுவான். ஜோவா பெட்ரோ 4 பொசிஷன்ல விளையாடுவான். சிஏஎம் விளையாடுவான், ரைட் விங் லெஃப்ட் விங் விளையாடுவான், ஸ்ட்ரைக்கர் விளையாடுவான். பொசிஷனிங் வந்துட்டு குறவா இல்ல, எல்லாத்துலயுமே வந்து ஆக்கியூபேட்டா இருக்கு. இப்ப என்னன்னா ஸ்ட்ரைக்கர்லயே அவனுக்கு 2 வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப ஏதோ ஒருத்தன் தான் விளாடணும், நல்ல பெர்ஃபார்மன்ட்டானா பெட்ரோ, அவனுக்கு இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் குறவா இருக்கும். என்ன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் கிடைக்கும். ஸோ அவனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஃப்ளாப்பா எனக்கு பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா 2 பிளேயரும் 2 விதமான கேம் பிளேக்கும் ஆடுவானுங்க. அப்படிதான் சிட்டி வந்து ட்ரபிள் அடிச்சான். அவன் நல்ல பிளேயர், அந்த பிளேயர் அல்வாரஸையும் ஆலானியும் வச்சு, ஆலானே கெவின் டி கோல் அடிக்க முடியாதப்ப அல்வாரஸ் வந்து அடிப்பான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனா நான் ஓகே நீங்க சொன்னீங்க, ஓகே. ஏன்னா டெவலப்பையும் நாங்க நல்லா ரிசர்ச் எம்யூ வாங்க வேண்டியது. அவனை நல்ல பிளேயர், நல்ல பாடி டார்கெட் பண்ணோம். அவன் கை நிலவி எப்போதுமே நம்ம டார்கெட் பண்ற எல்லா பிளேயருமே செல்சி வந்து குத்திட்டு போயிடும். நல்லதுதான். அவன் சாம்பியன் லீக் தான் வேணும், கிளப் முக்கியம் இல்லன்ட்டான். அப்படிப்பட்ட பிளேயர் நம்மளுக்கு தேவை. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஒரு இந்த சீசன் எந்த கிளப் வந்து மோசமா முடிக்கும் நீ நினைக்கிற? பர்ன்லி. 3 கிளப் சொல்லு, ரெலிகேஷன் ஆக போற 3 கிளப். பர்ன்லி,
வேற யார் மச்சான் கூட வந்திருக்காங்க? வெஸ்டாம் போயிரும் நினைக்கிறேன். கிராம் போட்டாரு. நேற்று வெஸ்டாம் ஒரு டவுட் இருக்கு எனக்கு, ஆனா தெரியல. ஆனா கன்ஃபார்மா பர்ன்லி போயிரும் நினைக்கிறேன். வேற யாரு வந்திருக்கா? போன சீசன் ப்ரோமோட் ஆனது லீட்ஸ் யுனைடெட். லீட்ஸ் வாய்ப்பு இருக்கு. வந்து வேகத்திலே போயிடுவாங்க. நான் சொல்றது வந்து பர்ன்லி, லீட்ஸ், வூல்ஃப் கொஞ்சம் வாய்ப்பு கூட இருக்கு. நேற்று நான் பார்த்தேன், லார்சன் நேற்று பக்கம் அடிச்சிருக்க வேண்டியது, அடிக்க மாட்டானுங்க. சோ போன வருஷமும் அதே ப்ராப்ளமா தான் இருந்தாங்க. வூல்ஃப் வெஸ்டாம் போக கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. யார சொல்றேன்னா லீட்ஸு, இன்னொன்னு பர்ன்லி, மூணாவதா வந்துட்டு வெஸ்டாம் வச்சுக்கிறேன். வெஸ்டாமே ஒரு டவுட்டு தான். வூல்ஃபு எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கேமில் வந்து பாயிண்ட் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்னைக்குள்ள செக்மெண்ட்ல எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. ரொம்ப நன்றி அண்ட் ஜேஜே அண்ட் பாலா இன்னைக்கு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்கு. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் வந்து யார் ஜெயிப்பான்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ கம்பல்சரியாக போடுறோம். ஓகே, நன்றி அண்ட் பாலா அண்ட் ஜேஜே. எங்களையும் மதிச்சு பந்தலாடு பத்தி பேசி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரதர் கிரீஷ். அடுத்த வாரமும் வரணும், கண்டிப்பா வரணும், டைம் கொடுக்குறோம். கண்டிப்பா எங்களை டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, JJ60 பாலா 60. அப்புறம் நாங்க ப்ராப்பர்ட்டியும் வாங்க போறீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. இங்க யாராவது ப்ராப்பர்ட்டி யாராவது தேடுறீங்களா, தயவு செய்து JJ60 அண்ட் பாலா 60 கண்டிப்பா வந்து அவங்கள வந்து டிக்டாக்ல அவங்கள வந்து புலனம் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி.